வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே, உன் மலரடி போற்றி இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை துவங்குகிறோம். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இந்த ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் சனிக்கிழமை நல்ல நாள்ல உங்களை வாழ்த்தி வணங்கி இந்த பட்டிமன்றத்தை சிறப்பித்து தருமாறு அன்போடு பண்போடு வணங்கி வருக வருக என்று வரவேற்று இந்த பட்டிமன்றத்துக்குள்ள போலாம். கனகாமா சொல்லிட்டாங்க, இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தமா மன மகிழ்ச்சியா, இதுதான் தலைப்பு. இப்பவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா? இப்போ நம்ம குடும்பத்துல நடக்கிற முக்கியமான சந்தோஷமான நிகழ்வு எதுங்க? கல்யாணம் தானே. அப்பா அம்மா பொண்ணு இல்ல பையன் எல்லாருக்குமே அது ஒரு கனவு, கனவு உலகம், பல கால கற்பனை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்பா அம்மா பொண்ணு இப்படி இப்போ மாப்பிள்ளை பாக்குறப்ப சொல்லுவோம்ல, என் பொண்ணுக்கு இப்படி பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும், என் பையனுக்கு இப்படி பொண்ணு பார்க்கணும். அப்பாவுக்கு ஒரு கனவு, அம்மாவுக்கு ஒரு கனவு, பாட்டி தாத்தாவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இப்படி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது எது அப்படின்னா திருமணம் தான். அது நம்மளால மறுக்க முடியாது. அப்பா சொல்லுவாரு, என் பொண்ணுக்கு டாக்டர் தான் பார்க்கணும். அம்மா சொல்லுவாங்க, இல்ல இல்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் பார்க்கணும். உடனே சொல்லுவாங்க, இல்ல இல்ல கவர்மெண்ட் ஜாப் தான் இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க. சில உறவுகள் அண்ணன் தங்கச்சி ஃபாரின்ல போய் அக்கா செட்டில் ஆகணும், அண்ணன் செட்டில் ஆகணும், அப்படி நிறைய பிளான் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கும். இப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், பணத்தை சேமிக்க துவங்குவோம். ஒரு பொண்ணு பிறந்துட்டாவே உடனே நகை சீட்டு போடுறது, ஒரு பையனுக்கு கல்யாணம் அப்படின்னா சொத்தை வித்து கூட அவனுக்கு நல்ல ஆடம்பரமா அடுத்தவங்க மூக்குல விரல வைக்கிற மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கு இல்லையா? எவ்வளவு மனக்கோட்டை கட்டுறோம். பெற்றோர்களின் எண்ண ஓட்டம் இப்படி இருக்கு. ஆனா அந்த மணப்பொண் அந்த பையன் அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, அவங்க படிக்கிற காலேஜ்ல ஒர்க் பண்ற ஆபீஸ்ல நிறைய பேரை பார்த்து பேசி பழகிருப்பாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை துணை நமக்கு அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்ல, கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மன போராட்டமும் இருக்கு. சில பிள்ளைங்க தானே சூஸ் பண்ணிக்கிறாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி. சில பேர் அரேஞ்ச்டு மேரேஜும் செஞ்சுக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேங்க. அங்க பார்த்தா உங்களை ஒரு கல்யாண வீட்டுக்கே கூட்டிட்டு போறோம் பாருங்க. ஒரு என்ட்ரன்ஸ்ல அப்படி ஒரு ஃப்ளவர் டெக்கரேஷன். நான் கூட நினைச்சேன், விஜய் டிவில வர சின்ன சின்ன ஆசை சீரியல்ல வர மீனா தான் இந்த டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ண ஓட்டம். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அந்த ஃப்ளெக்ஸ் போர்டை பாரேன், பொண்ணு மாப்பிள்ளை அப்பா அம்மா அவங்களோட சிஸ்டர் பிரதர் எவ்வளவு அழகா சந்தோஷமா மேக்கப் போட்டுக்கிட்டு இந்த ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சு எப்படி ஒரு பிரம்மாண்டம். அப்படியே ஆச்சரியத்தோட உள்ள போறோம். பொண்ணை பாத்தீங்கன்னா அடேங்கப்பா எவ்வளவு நகை. சொல்றேன் கேளுங்களேன், கழுத்துல மட்டும் 6 ஐட்டம். சோக்கர் கழுத்தை ஒட்டி, அடுத்து நெக்லஸ், அப்புறம் ஸ்டெப் செயின், அப்புறம் ஒரு ஹாரம், அப்புறம் ஒரு காசி மாலை, அப்புறம் ஒரு மாங்காய் மாலை. அடேங்கப்பா எல்லாமே சொக்கத்தங்கமா சொக்கத்தங்கமான்னு எங்க வீட்டு ஐயா கேட்க, அதிர்ச்சி அடையாதீங்க, எல்லாமே நான் போட்டிருக்க மாதிரி இமிட்டேஷன் தான் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லையா? இப்பெல்லாம் சாரிக்கு மேட்சா ஆர்னமெண்ட்ஸ் போடுறதுதான் ஃபேஷன். அது மட்டும் இல்லைங்க, ஆரி ஒர்க் வச்ச பிளவுஸ் அதுவே 1,00,000. அடேங்கப்பா இவ்வளவு பிரம்மாண்டம் கல்யாணத்துல. அது மட்டும் இல்லைங்க, மியூசிக் என்ன, ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன. நம்ம மாப்பிள்ளை சிங்கம் இறங்குறாரு ஊர்வலமா மேல கச்சேரியோட. இந்த பொண்ணு மணப்பொண்ணு என்ன பண்ணுது, பட்டுப்புடவையை கட்டிக்கிட்டு அவ்வளோ நகைய போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே போய் வரவேற்குது. இப்பெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு ஒரு பாட்டு. என்னன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. மலையூரு நட்டாம மனச காட்டு பூட்டாம
மனசுக்குள்ள யாரும் இல்ல மாமா, ஆ. தஞ்சாவூர் சங்க தாராளமா தந்தாங்க, மனசுக்குள்ள யாரும் இல்ல. நான் உசிலம்பட்டி தானே ஒரு வளைய கொண்டு போனேன், அது மீன் பிடிக்க மான் பிடிக்க ஆசையில போடி. நான் வேட்டையாடத்தானே ஒரு வேலை கொண்டு போனேன், அதில் பூ பறிக்க தேன் எடுக்க ஆசையில போடி. தொட்டதெல்லாம் தோல் பொறுக்குது. பறக்குது மம்புட்டியா அட மம்புட்டியா, தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்புட்டியா அட மம்புட்டியா. இப்படி கூட்டமா அம்மா அப்பா பொண்ணு எல்லாம் பாடிக்கிட்டே போய் அந்த பையனை வரவேற்குது. பையனும் பதிலுக்கு ஆடி அசத்துறான். ஒரு சினிமாவே பார்த்த ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நானே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி நம்ம இறையாசிரியர்கள் பேசுறது? இதோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒரு அன்பான அழகான துணை கிடைப்பது திருமணத்துல தாங்க. அந்த திருமண நிகழ்வு அவ்வளவு அழகானது. இப்ப நம்ம இறையாசிரியர்கள் 2 அணியா பிரிஞ்சு தாவாதத்தை கொடுக்க போறாங்க. முதல் அணி இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தமே அப்படின்னு பேச வர்றதுக்காக நம்ம பொறுப்பாசிரியர் உங்க எல்லாருக்கும் பரிச்சயமானவங்க சிவஸ்ரீ அம்மா, திருநெல்வேலிக்காரவங்க. எப்படி பட்டைய கிளப்ப போறாங்கன்னு பாருங்க. வாங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையிலே ஒரு தெய்வீகமான பட்டிமன்ற நிகழ்வு இணைந்திருக்கும் இறை சாதனை மார்க்க இறைமை என்பர்கள் அனைவருக்கும் இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தமே என்ற எண்ணணி சகோதரிகளுக்கும், மன மகிழ்ச்சியே என்ற எதிரணி சகோதரிகளுக்கும், நடுநிலைமை தவறாமல் தீர்ப்பளிக்க இருக்கும் நடுவர் பிருந்தா சிவா அம்மா அவர்களுக்கும் மாலை நேர வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நான் மன அழுத்தமே அப்படிங்கிறதுல பேச வந்திருக்கிறேன். வாழ்க வளமுடன். அதாவது திருமணம் அப்படின்னா என்னன்னு கேளுங்களேன். நம்ம இரு மனம் இணைந்ததுதான் திருமணம். அப்ப இந்த தம்பதியர்கள் அவங்க வாழ்க்கையை தொடங்குவதற்காக முன்னோர்கள், பெரியோர்கள், சுற்றத்தார்கள், உறவினர்கள் அனைவரோட வாழ்த்தை வாங்கி அந்த தொடங்கணும்னு தான் அந்த திருமண வைபவம் நடத்துறோம். ஆனால் இன்றைய திருமண நிகழ்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பாருங்களேன், ஒரு பெண் பார்க்கும் படலம் எடுத்துக்கலாம். இப்ப அந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மா அப்பா பார்த்துதான் அந்த பெண்ணையோ பையனையோ செலக்ட் பண்ணுவாங்க. கல்யாணத்தன்னைக்கு காலையில தான் பெண்ணும் மாப்பிள்ளையும் அவங்க நேர்ல முகத்தையே பார்ப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. நேர்ல பெண்ணை மாப்பிள்ளையோ பார்த்து அவங்க பேசி பிடித்தால்தான் அடுத்த திருமண ஏற்பாட்டுக்குள்ளேயே வர முடியும். அங்கேயே அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதை தாண்டி 2 பேருக்கும் பிடிச்சு திருமணம்னு ஒன்று ஏற்பாடு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல என்ன பண்ணுவாங்க, பத்திரிக்கை அடிக்கிறதுன்னு ஒன்று எடுப்பாங்க. அந்த பத்திரிகை என்னங்க, பெண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டு எந்த இடத்துல கல்யாணம், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, இந்த தகவலை தெரியறதுக்காக பத்திரிகை. ஆனா அந்த பத்திரிகை இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? 50 ரூபாய் 100 ரூபாய் ஒரு இன்விடேஷனுக்கே செலவு பண்றாங்க. சரி, இவ்வளவு செலவு பண்ணி அந்த பத்திரிகையை கொடுத்தா அதுல என்ன பிரச்சனை? தாய் மாமா பேரை முதல்ல போடல, நான் போட்டிருக்க படிப்பை போடல, அவங்க பேரை போட்டிருக்க அப்படின்னு அங்கேயும் பிரச்சனை. அதையும் தாண்டி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு பாக்குறாங்களா, சாரி எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சாரியை பார்த்தா இந்த கலர் சரியில்லை, இந்த டிசைன் சரியில்லை, அவங்களுக்கு அவ்வளோ ரேட்ல எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அங்கேயும் பிரச்சனை தான். அப்புறம் பாருங்களேன், மண்டபம் டெக்கரேஷன். அதாவது அந்த காலத்துல வீட்டு முன்னாடி ஒரு பந்தல் போட்டு அங்கேயே திருமணம் எளிமையா நடத்துவாங்க. இப்ப பாருங்க, மண்டபங்கள்லாம் லட்சக்கணக்கில் மண்டபம். அது மட்டுமா, அதுக்கு டெக்கரேஷன் ஒரு அமௌண்ட் காலி பண்றாங்க. இந்த ஆடம்பரம் அந்த ஒரு நாள் கூத்துக்காக அவ்வளோ செலவு பண்றாங்க. அப்புறம் பாருங்க, ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஷூட்டிங். பொண்ணு மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங், கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு ஷூட்டிங், வீடியோ கவரேஜ். அந்த வீடியோ எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? என் குடும்பத்தை நிக்க வைக்கல, அவங்கள விட்டு எடுத்திருக்கிற, எங்க ஃபேமிலியா நிக்க வைக்கல அப்படின்னு அங்கேயும் அவங்களுக்கு மன வருத்தம். அப்புறம் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஏசி ரூம் புக் பண்ணிடுங்க, எங்க சமந்தாருக்கு ரூம் போட்டுருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரூம் போடுறதுக்கே அவ்வளோ பணம் காலியாகுது. அந்த காலத்துல அப்படி நினைச்சு பாருங்களேன், எல்லாருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு நடந்திருக்கும். அந்த வீட்டுக்குள்ள காலு கை நீட்டவே இடம் இருக்காது. அதுல படுத்துட்டு நைட் ரொம்ப நேரம் கதை பேசி என்ஜாய் பண்ணுவாங்க அந்த கல்யாணத்தை. இங்கதான் ஏசி ரூம்குள்ள எல்லாரும் போயிடுறாங்களே, அப்புறம் என்ன சந்தோஷம் கிடைக்கும்? வீடே பாருங்களேன், பெரிய வீடா இருக்கிற வீட்டுல போய் பாருங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூம்ல போயிட்டு செல்ல எடுத்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க ஒரு இடத்துல கூடுறோமோ அங்கதான் சந்தோஷம் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு முக்கியமானது என்னங்க திருமணத்துல? சாப்பாடு தான். நம்ம எதுலங்க நிறைவாவோம்? என்ன பணம் பொருள் கொடுத்தா கூட நிறைவு கிடைக்காது. மனதார சாப்பாட்டு வாழ்த்துற வாழ்த்து தான்.
அதுவும் அந்த காலத்துல தலவாழை இலை போட்டு சாம்பார், அவியல், பச்சடி, பொரியல், பாயாசம், அப்பளம்னு அவ்வளவு ஆரோக்கியமான உணவு. அந்த இலையில சாப்பிடுறதே அவ்வளவு ஆரோக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா பஃபே சிஸ்டமா ஒரு தட்டை எடுத்துட்டு போய் பிச்சை எடுக்கிறாங்க ஒன்னொன்னா. இதுக்கு இறைமதன் ஐயா லதாமாவோட திருமணமே ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு ஒரு ஆசிரியர் சொன்னாங்க, அவங்க திருமணம் வேதாத்திரிய திருமணமா நடந்திருக்கு. அருத்தந்தை சொன்ன சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம். மணமக்கள் கீழே இறங்கி வந்து ஒவ்வொருத்தட்டையும் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. மனவளக்கல் அன்பர்கள் பாராட்டியிருக்கா, மனதார ஆசீர்வதிச்சிருக்காங்க. அவங்க சாப்பாட்டுல என்ன தெரியுமா? நாட்டு சக்கரை போட்ட லட்டு, நாட்டு சக்கரை போட்ட குலோப் ஜாமுன். வந்த மணமக்களோட உடல் ஆரோக்கியத்திற்காக அவங்க அதை அப்படி பண்ணியிருக்கிறாங்க. வந்த வருமானத்தை கூட ட்ரஸ்ட்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. இது வல்லவாங்க திருமணம். ஆனா இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. அதாவது கல்யாணத்தோடயே ஏய் பார்ட்டி வைக்கணும்ப்பா, எங்களுக்கெல்லாம் பார்ட்டி வச்சிருங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் ட்ரிங்க்ஸ்க்கே காலி பண்றாங்க. சரி பார்ட்டி வச்சு ட்ரிங்க்ஸ் தான் சாப்பிட்றாங்களா, அதோட விடுறாங்களா? எல்லார் வீட்லயும் அந்த அனுபவம் இருக்கும். அவங்க குடிச்சிட்டு கலாட்டா பிரச்சனை, அப்புறம் எங்கெங்க இருக்கும் மன அமைதி? அப்புறம் பாருங்க, ஒரு ஒரு பாடல், அந்த பாடல்லே அந்த பெண்ணோட வேதனை தெரியும் பாருங்களேன். மூங்கிலிலை காடுகளே, முத்துமலை மேகங்களே, பூங்குருவி கூட்டங்களே கேளுங்கள், மாலையிட்ட மங்கையர்க்கு தற்கொலைதான் சொர்க்கம் என்றால் மேளம் என்ன தாலி என்ன கூறுங்கள், கூறுங்கள். வேதனையோட பாடுற பாருங்களேன். பேரம் பேசவே கல்யாண சந்தையோ, பெண்கள் யாவரும் வெள்ளாட்டு மந்தையோ, கல்யாண ஊர்வலம் எல்லாமே நாடகம். அதாவது நம்ம வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு நல்ல மருமகள் வரணும், நல்ல நம்ம வம்சம் தலைக்கு ஒரு நல்ல மருமகன் வரணும்னு நினைக்கணும். ஆனா அதுவா நினைக்கிறாங்க? என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான பெண்ணோ பையனோ வரணும், அவங்க என்னெல்லாம் கொண்டு வரணும், நகை, ரொக்கம், காரு எல்லாம் கேட்கறாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு அங்க எங்க மன உளைச்சல் இருக்குமா இருக்காது? அப்படி வர்ற பெண் நம்ம என்ன எண்ணம் போடுறோமோ அதற்கேற்ற மாதிரி தானே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த அளவுக்கு கல்யாணம் பண்றாங்களே அவ்வளவு செலவு பண்ணி. அந்த காலத்துல 40-50 ஆண்டு காலம் அந்த தம்பதியர் சந்தோஷமா கூட்டு குடும்பமா இருந்து வாழ்ந்திருக்காங்க. இவ்வளவு செலவு பண்ணி 1 வருடம் 2 வருடத்திலேயே அவங்க டைவர்ஸ்ங்கிற ஒண்ணுக்குள்ளதான் வந்துடுறாங்க. கோர்ட்ல டைவர்ஸ் அவ்வளோ இருக்குது. ஏன் அப்படின்னா மகரிஷி சொன்ன மாதிரி அந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் அப்படிங்கிறது இல்லை. அதனாலதான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பெண்ணோட அப்பா இந்த இத்தனை திருமண நிகழ்வுக்கு ஆகிற செலவு, ஒரு நாள் கூத்து, தம்பதியர் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நடக்கிற நிகழ்வு, அது முடிந்து அந்த பெண்ணோட அப்பா மன உளைச்சல், கடன் ஆளாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி அதை அத்தனை வருடங்கள் அடைக்கிறாங்க. பையன் வீட்டுல பையனோட அப்பா என்ன செய்யறாங்க, பையன்கிட்ட கல்யாண செலவுல ஆயிருக்குப்பா, நீ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடன் அடன்னு புதிதா வாழ்க்கை தொடங்குற தம்பதியர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துடுறாங்க. அப்போ இன்றைய திருமண நிகழ்வுகள், நடுவர் அவர்களே நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க, மன அழுத்தத்தை கொடுக்குதா மன மகிழ்ச்சியை கொடுக்குதா அப்படிங்கிறத. அதே ஆமாமா. மாதிரி வாழ்க்கை பாருங்க, தொடங்குறதுக்கு முன்னாடியே கடன் தான் வருது. அது கண்டிப்பா மன அழுத்தத்த தாம்மா கொடுக்கும். நான் போயிருந்த நடுவர் அவர்களே ஒரு கல்யாணத்துக்கு, அவங்க பியூட்டி பார்லர் மேக்கப் போட்டிருக்காங்க பாருங்க. ஐயோ அந்த பொண்ணு தலையை விரிச்சு போட்டு அவ்வளோ மேக்கப்புங்க. நான் பக்கத்துல பார்த்துட்டு அப்படியே பேய் மாதிரி இருந்துச்சு. சரி பொண்ணு பக்கத்துல அம்மா இருக்கிறாங்களேன்னு பார்த்தா அது பொண்ணு யாரு அம்மா யாருன்னே தெரியலங்க. அவங்க அவ்வளோ மேக்கப்ல அவங்க இருக்கிறாங்க. எவ்வளோ ஆடம்பர செலவு பார்த்தீங்களா இதெல்லாம். அந்த பொண்ணு தங்கச்சிக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயா. ஏன்னா 50,000 1,00,000 எல்லாம் பியூட்டி பார்லர் மேக்கப். அப்ப நல்லா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இன்றைய திருமண நிகழ்வுகள் ஆடம்பரத்தை நோக்கி போய்கொண்டே இருப்பதால் பெரிதும் மன அழுத்தத்தையே குடிக்கிறது என்று சொல்லி, மன அழுத்தமே என்ற என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்கள் சரியாக இதுக்கு தீர்ப்பு வழங்கிறீங்க நம்பிக்கையோட நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். சிவஸ்ரீ அம்மா அவங்க அனுபவத்த சொல்லியிருக்காங்க. இப்போ சாதனை மார்க்கம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அம்மா இதுல இருக்கிறாங்க இல்லையா? அதனால அவங்க நல்ல அந்த ஆழ்ந்த அனுபவத்த நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அம்மா சொன்னாங்க, மேக்கப்புக்கு 50, 1,00,000. இப்ப ரீசென்ட்டா ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணமா 1,50,000 வாங்கியிருக்காங்க. அந்த பியூட்டி பார்லருக்கு மட்டும். அந்த பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்கு. அதனால அந்த பொண்ணு ஃப்ரீயாவே அம்மாவுக்கு, பெரியம்மா, சித்தின்னு எல்லாருக்கும் போட்டு விட்டுருது. பாட்டி மொதற்கொண்டு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. இன்றைய திருமணங்கள் இதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுது.
ஸோ கல்யாணம் எதுக்கு பண்றோங்கிறத தாண்டி, இந்த ஆடம்பரத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்தா, கண்டிப்பா மன அழுத்தம் தான் வரும். அம்மா வந்து அவங்களோட வாதத்த அழகா எடுத்து சொன்னாங்க. இதுக்கு பதில் சொல்லணும். அது வந்து மன மகிழ்ச்சி அப்படிங்கிற அணியிலருந்து நம்ம இறையாசிரியர் பெரியநாயகி அம்மா வராங்க. சென்னையை சேர்ந்தவங்க. இறை சாதனை மார்க்கத்துல ஆரம்ப காலத்துல இருந்தே அருட்சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. அம்மா வந்து மன மகிழ்ச்சி தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதத்தை துவங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த இனிய மாலை பொழுதில் பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் அன்பார்ந்த நடுவர் அவர்களுக்கும் என் அணி தோழிகளுக்கும், மன அழுத்தமே என்ற தலைப்பில் மகிழ்ச்சியாக பேச வந்திருக்கும் சக அணி தோழிகளுக்கும், மற்றும் இணைப்பிலே மகிழ்வோடு இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். மாலை வணக்கங்களை உரித்தாக்கி மனமகிழ்வே என்ற தலைப்பில் உரையை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, கல்யாணம் என்ற வார்த்தையே மகிழ்ச்சி இல்லைங்களா? நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடக்க போகுது அப்படின்னு அந்த திருமண பேச்சு எடுக்கும் போதே எவ்வளவு சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். சந்தோஷம் இல்லைன்னா எங்கங்க மனிதனுக்கு? அம்மா அவங்க சொன்னாங்க, பெண் பார்க்கும் படலமே அழுத்தம்னு சொன்ன அம்மா தான் 2 கல்யாணத்தை மகிழ்ச்சியா செய்து வச்சிருக்காங்க. அப்புறம் எனக்கு அப்புறம் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு பாருங்கம்மா. ஆமா நடுவுல. அப்புறம் எனக்கு அடுத்து மன அழுத்தம்னு ஒரு அம்மா வந்து பேச போறாங்க. அவங்களும் பிரம்மாண்டமா மகிழ்ச்சியா ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. இப்ப பெண் பார்க்கும் நிகழ்வே ஒரு மகிழ்ச்சி இல்லையா நடுவர்களே? அந்த காலத்துல பெண் பார்க்கவே 3 ட்ரிப் அடிப்பாங்க. முதல்ல அம்மா அப்பா அண்ணன் தம்பி, அடுத்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு 2வது, அடுத்து 3வதா தான் பையன் வந்து பொண்ணை பார்க்க கூட்டிட்டு போவாங்க. ஆசை ஆசையா பொண்ணை பார்க்கலாம்னு வந்தா, மா மாயண்ணன் வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல், எங்க பொண்ணை பாக்குறது? ஒரே ஸ்ட்ரெஸ் தான் பையனுக்கு. பொண்ணு வந்துச்சா போச்சானே தெரியல. ஆனா இன்னைக்கு அம்மா அப்பா அந்த பொண்ணு இல்லை பையனோ அவங்க மட்டும் போறாங்க. ஒரு காஃபி ஷாப்லயோ அல்லது கோவில்லையோ வச்சு பார்த்து பேசி மகிழ்ச்சி. அப்புறம் மேக்கப் பத்தி சொன்னாங்க அம்மா. பெண் பார்க்க வரும்போதே அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த புடவை நகை எல்லாம் போட்டு ஒரு அலங்காரம் பண்ணிட்டு, அது எத்தனை பையன் வந்தாலும் சரி அத்தனை முறையும் அலங்காரம் பண்ணிட்டு பொம்மை மாதிரி நிக்கணும். ஒரே அழாத குறை தான் அந்த பொண்ணுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த ட்ரெஸ் கோட் எல்லாம் கிடையாது. ஃபார்மலா ரிலாக்ஸா போய் பார்க்கறாங்க. இது எவ்வளவு மகிழ்ச்சி இல்லையா? நடுவர் அவர்களே, என்னோட பெண் பார்க்கும் படலம் எப்படி நடந்தது தெரியுமா? சொல்லுங்கம்மா, கேட்க ஆவலா இருக்கும். எனக்கு பெண் பார்க்க முதல்ல ஒரு பையன் வந்தாரு. அப்போ எங்க அம்மா என்ன புடவை கட்டிக்கோ நகையெல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் போட மாட்டேன். நான் எனக்கு அப்ப 18 வயசு தான் நிரம்பி இருந்தது. அப்ப கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை. நான் சிம்பிளா இருந்தா இவருக்கு பிடிக்காம போயிடுன்னு இருக்கிறதே கொஞ்சம் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு அன்னைக்கு இருந்தேன். ஆனா அந்த மாப்பிள்ளைக்கு அந்த உத்தம ராசா, இந்த பொண்ணு சிம்பிளா இருக்கு, இது கட்டுனா இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. நீங்க அவ்வளவு அழகா இருந்திருக்கீங்கம்மா. சிம்பிளா இருந்தாலும் அழகா இருக்கீங்க. அதான் ஐயாவுக்கு மனசு இல்ல. பாவாடை தாவணி. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அப்படின்னு அவருக்கு அந்த பாடல் ஞாபகம் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஆமா நடுவுல. அப்புறம் எளிமையான மகிழ்ச்சியான திருமணம் தான். அப்போ இந்த பெண் எத்தனையோ பேர் வராங்க போறாங்க பாக்குறாங்க. அப்போ ஒருவனா ஒருத்திய எனக்கானவன் இவ எனக்கானவள் இவ அப்படின்னு ஒரு நமக்குள்ள அந்த தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற போது மண்டைக்குள்ள ஒரு பல்பு எரியும் பாருங்க. அப்ப எப்படி ஒரு மகிழ்ச்சி இல்லையா? அப்போ ஒரே கனவுதான் அவளுக்கு. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், இந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்லவா, எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா. ஒரே மகிழ்ச்சி தான். அப்புறம் அம்மா பத்திரிகையை பத்தி சொன்னாங்க. இப்ப எங்க கல்யாணத்துல எவ்வளவு பத்திரிகை போட்டாங்க தெரியுமா நடுவர்களே? 2000 பத்திரிகை நடுவர் அவர்களே.
அடேங்கப்பா. அப்ப அதுல கூட இந்த எங்க பங்காளி ஒருத்தர் என்னோட பேர் விடுபட்டு போச்சுன்னு கோச்சிக்கிட்டு கல்யாணத்துக்கே வராம ஒரே கலாட்டா. ஆனா இன்னைக்கு 100 பத்திரிக்கை போட்டாவே போதும், வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்கம்மா, நான் வந்துடுறேன், கரெக்டா கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க. வாட்ஸ்அப் அவங்கவுங்க இருந்த இடத்துல இருந்து அனுப்பி விட்டுறாங்க. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸால ஸ்ட்ரெஸ் வருதுன்னு சொன்னாங்க. அம்மா நீங்க எந்த காலத்துலமா இருக்கீங்க? இப்ப எல்லாம் உறவினர்கள் எல்லாமே யூனிஃபார்மிட்டியா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ மகிழ்ச்சி. அப்புறம் இந்த உணவு பற்றி சொன்னாங்க, பஃபே சிஸ்டம். அன்னைக்கு தரையில உட்கார்ந்து பந்தி போடும்போது என்னை பந்தியில உட்கார வைக்கல, என்னோட இலைக்கு வடை வரல, அப்ப எனக்கு ஊறுகாய் வைக்கல, பாயாசத்துல சர்க்கரை இல்லைன்னு ஒரு பெரிய கலவரமே நடக்கும் நடுவர்களே. கடைசியா வர்றவங்களுக்கு சாப்பாடு கூட இருக்காது. அப்புறம் அம்மா அந்த பிச்சை எடுக்கிறாங்கன்னு வேற சொன்னாங்க. எந்த வீட்டுலமா உங்களுக்கு விதவிதமா ஸ்வீட்டும் வடை பாயாசத்தோட பிச்சை போடுறாங்க? ஆனா இன்னைக்கு பாருங்க, யாரா இருந்தாலும் கியூல போய் நிக்கணும், தட்டை எடுக்கணும், தேவையானதை தேவையான அளவு வாங்கி சாப்பிடுறாங்க. சாப்பாடும் வீணாகிறதே இல்லை. மீதம் இருந்தா கூட ஒரு ஃபோன் பண்ணா போதும், ஹோம்ல இருந்து வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இது மகிழ்ச்சி தானே? இப்போ கண்டிப்பா போட்டோ ஷூட். மகிழ்ச்சி தாம்மா. கண்டிப்பா மகிழ்ச்சி தாம்மா. ஆமா நடுவர்களே, இப்போ போட்டோ ஷூட் பத்தி அம்மா சொன்னாங்க. இப்போ நாமெல்லாம் ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கோ இல்லை சினிமா நடிகர்களுக்கோ 10 கேமராவும் வீடியோவும் அப்படியே ஒரு என்ட்ரி சாங் போட்டு நம்ம படை சூழ அப்பதான் பார்த்துருப்போம் இல்லையா? ஆனா இப்பெல்லாம் கல்யாண பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா தேவதை மாதிரி அப்படியே அலங்காரம் பண்ணிட்டு மண்டப வாசல்ல நுழையும் போது அத்தனை கேமராக்கள் வீடியோக்கள் அவங்கள சுத்தி வெரைட்டியா பிஜிஎம் சாங்கோட தான் என்ட்ரி ஆகுறாங்க. இதுல என்னம்மா கஷ்டம் உங்களுக்கு? ஒரு மணப்பெண்ணு இவ்வளவு மகிழ்ச்சியா தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைக்கிறாளே, அது அவ அவங்களால வாழ்க்கை எடுக்க முழுதும் முடியல. அது அவ வாழ்க்கை முழுதும் மகிழ்ச்சி தானே. அப்புறம் மேக்கப் பத்தி சொன்னாங்க அம்மா. அம்மாவுக்கு பொறாமைங்க நடுவர் அவர்களே, நமக்கு ஆமா. போடலையேன்னு. நமக்கு இப்படி நடக்கலையேங்கிற ஒரு ஆதங்கம்னு நினைக்கிறேன். ஆமா, பொண்ணு யாரு அம்மா யாருன்னு தெரியலையாம். மச்சம் வச்சுட்டு வந்தா அடையாளம் தெரியாதா உங்களுக்கு? கண்ணு மூக்கையா மாத்திட்டு வராங்க. ஐ எக்ஸசைஸ் பண்றீங்களா இல்லையாம்மா? இப்ப எல்லா வேலையும் பார்த்துக்கிறதுக்கு இப்பதான் எங்களுக்கு ஈவெண்ட் மேனேஜர் இருக்காரு. அப்ப நாங்க அலங்காரம் பண்ணிட்டு ஜாலியா மகிழ்ச்சியா மண்டபத்தை வலம் வந்துட்டு இருக்கிறோம். இதுல என்ன உங்களுக்கு? நடுவர்களே, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருமணங்கள் வீட்டு தெருவாசல்ல தான் நடத்தினாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேர்த்து விறுவிறுக்க இல்லாம ஏசி மண்டபங்கள், அதை தாண்டி கப்பல், ஏரோப்ளேன், ஐலாண்டு, கடலுக்கு அடியில கூட கல்யாணம் பண்றாங்க நடுவர்களே. இது எவ்வளவு மகிழ்ச்சி இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா மகிழ்ச்சி தாம்மா. அதே போல இன்னைக்கு அந்த ஏமாத்துறதெல்லாம் குறைஞ்சிருக்குது. அந்த காலத்துல மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறார் அப்படின்னு கேட்டா மனாரன் கம்பெனில வேலை செய்யறாரு, ஏமாத்துனாங்களா இல்லையா? இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? வேலை செய்யும் இடத்துக்கே போயிட்டு ஐடி கார்டோட செக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அந்த கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பிரைவசி ஸ்பேஸ் இதெல்லாம் இன்னைக்குதான் கிடைச்சிருக்குது. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களுக்கு செய்யறதுக்கு அந்த மனமும் இருக்குது, நேரமும் இருக்குது. உதாரணமா பாத்தீங்கன்னா எங்க வீட்லயே எடுத்துக்கிட்டா எங்க பொண்ணு ஐடி ஜாப்ல ஒரே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கை துணைவர் கூட இருந்து ஒரு நாள் இரவுல அவங்களுக்கு தூக்கம் இல்லை, அதனால வேற அவங்க பிடிச்சதை செய்யணும்னு. அப்ப என்னன்னு கேட்கும்போது பிளே ஸ்கூல் ரன் பண்ணணும்னு ஆசை, அது கூட இருந்து வாழ்க்கை துணை நிறைவேற்றி வச்சாங்க. இது மகிழ்ச்சி இல்லையா? இது அந்த காலத்துல நடக்குமா? எத்தனை பெண்கள் அதே போல நம்ம ஒரு குடும்பத்திற்காக, அந்த குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு வயதான ஒருத்தரை வசதிக்காக 2ஆம் தரமா எத்தனை பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் தன்னோட வாழ்க்கையை இழந்தாங்க. ஆனா இன்னைக்கு இது என் வாழ்க்கை, என் திருமணம், அவரவர் வாழ்க்கை அவரவர் தானே முடிவு செய்யணும். இப்ப முடிவு செய்வதே ஒரு மகிழ்ச்சி இல்லையா? அதே போல கலப்பு மனங்கள் இன்று நிறைய பெருகி இருக்கிறது. அந்த காலத்துல ஒரு ஜாதியிலே பாத்தீங்கன்னா பல உட்பிரிவுகள். இவங்க வாணிபம் பண்றவங்க தான், வியாபாரம் பண்றவங்களுக்கு என்ன இருக்கு, ரெட்டை மாட்டு வண்டியில போய் பண்ணுவாங்களாம், இன்னொரு பிரிவு ஒத்த மாட்டு வண்டியில போய் பண்ணுவாங்களாம். அப்ப இவங்களுக்குள்ள சம்மந்தம் பண்ண மாட்டாங்க. அப்ப நாங்க நாங்க நாமம் இவங்களுக்குள்ள சம்மந்தம் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 குடும்பத்துல 2 சம்பிரதாயம், 2 சம்பிரதாயங்களோட 2 முறை அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. இங்க 2 மனங்கள் இணைவதோடு இல்லாம பல மனங்களும் இணைகிறது அல்லவா? இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இல்லையா நடுவர் அவர்களே? கண்டிப்பா கண்டிப்பாம்மா மகிழ்ச்சி தாம்மா. அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சொன்னது அந்த காலம். இன்னைக்கு கல்யாணமும் பண்ணி கூடவே புது வீட்டுக்கும் குடி போயிடுறாங்க. அப்புறம் யார் மாப்பிள்ளையா வர போறாங்கன்னே தெரியாது. அப்போல்லாம் பிடிக்குதோ இல்லையோ சொல்ல கூட உரிமை கிடையாது. ஆனா இன்னைக்கு நீ ஐடியா நானும் ஐடி, நீ டாக்டரா நானும் டாக்டர், நீ இன்ஜினியரா நானும் இன்ஜினியர்.
அப்போ உன்னை விட நான் பெருசு இல்லை, என்னை விட பெருசு நீ இல்லை. அப்போ ஒரு நட்புணர்வு. அப்போ கணவன் மனைவி உறவில ஒரு நட்புணர்வு என்றாலே டபுள் மகிழ்ச்சி தானே நடுவர் அவர்களே. வாழ்க வளமுடன்மா. கல்யாணம் என்பது பாத்தீங்கன்னா எல்லா காலத்திலயுமே மகிழ்ச்சி தான். அந்த காலத்துல இல்லாத டெக்னாலஜி இந்த காலத்துல உச்சத்துல வளர்ந்துள்ளதால, அதே போல அந்த காலத்துல இல்லாத அந்த பெண்ணோட சுதந்திரம் இந்த காலத்துல இருக்கிறதாலையும், அந்த காலத்துல இல்லாத வசதி வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய காலத்துல இருக்கிறதால கல்யாண நிகழ்வுகள் நமக்கு தருவது மன மகிழ்ச்சியே, மன மகிழ்ச்சியே, மன மகிழ்ச்சியே என்று மகிழ்வோடு கூறி நிறைவு செய்கிறேன். நடுவர்களே, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். சபாஷ் சபாஷ்மா. அம்மா மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷமா நீங்க பாக்குற கண்ணோட்டத்தை மாத்தி பாருங்களேன். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஒரு ஜாலி, குதூகலம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சாப்பாடு பாருங்க, ஒரு கல்யாணத்துல 16 வகை மெனு கார்டே கொடுத்துடுறாங்க. எந்தெந்த சாப்பாடு வந்திருக்குன்னு டிக் பண்ணீங்கிறாங்க. பிடிச்சதை சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நீ கல்யாணம் ரொம்ப அழகா மகிழ்ச்சியா சூப்பரா நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதாமா. இன்னொரு பாயிண்ட், பெண்கள் தான் சொந்த கால்ல நின்னதுக்கு அப்புறம் தான் இப்ப திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்க கான்பிடென்ட்டா இருக்கிறதுனாலயும் இன்னைக்கு அவங்க எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியத்தோட அந்த ஈக்குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இதுல எங்க மன அழுத்தம் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்றதுக்கு நம்ம எதிரணியில இருந்து யாரை கூப்பிட போறோம் பாருங்க. இறையாசிரியர் இசைக்கிராணி அம்மாவை கூப்பிட போறோம். அம்மா தூத்துக்குடியை சேர்ந்தவங்க. திருவிளையாடல கருமையா கலக்குன நகைச்சுவை ராணி மன அழுத்தத்துல இருக்காங்களாம். என்னன்னு கேட்டு வந்துருவோம். வாங்கம்மா. நன்றி நன்றிமா. இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அன்பான உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி எனது விவாதத்தை ஆரம்பிக்கிறேமா. மன அழுத்தமே அப்படின்னு அழுத்தமா ஏன் சொல்றோம்னா, இன்றைய திருமணங்களை பெரிதும் முடிவு பண்றது பணம் 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 தாமா. பணத்தினால வர்ற மன அழுத்தம் தாமா ரொம்பவே அதிகமா இருக்கு. இத மறுக்க முடியுமா? ஆமா, அந்த காலத்துல எல்லாம் பணம் அதிகமா இருக்கிறவங்க மண்டபம் பிடிச்சி ஆடம்பரமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அத பார்த்து இப்படித்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பொருளாதாரத்துல குறைவா இருக்கிறவங்க கூட கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணிட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆகுதுமா. ஒரு நாள் கூத்துக்கு 10 வருஷ பண அழுத்தம் மன அழுத்தத்தை தானமா தருது. கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவானதும் பெத்தவங்க பிள்ளைங்க கிட்ட கல்யாண பேச்ச ஆரம்பிப்பாங்க. அப்போதான் பிள்ளைங்க மெதுவா அவங்க லவ் மேட்டர் சொல்லுவாங்க. சரி, இந்த காலத்துல இதெல்லாம் சகஜமா போச்சு, பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்னு அம்மா பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு சின்ன வயசு, இவங்க கரெக்டா செலக்ட் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற மன அழுத்தம் இருக்கதானமா செய்யுது. சூரிய வம்சம் தேவயானி மாதிரி செலக்ட் பண்ணிட்டா சரிதான், அமைதிப்படை கஸ்தூரி மாதிரி செலக்ட் பண்ணிட்டா என்னமா பண்றது? சொல்லுங்க நடுவர் அவர்களே. கஷ்டமா போயிடுதுமா வாழ்க்கை. இதுலலாம் அப்போ பொதுவாவே இத அந்த பேரண்ட்ஸுக்கு இந்த இடத்துல அந்த அழுத்தத்தை பிள்ளைங்க குடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும். பொதுவாவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் நமக்கு வர்ற வாழ்க்கை துணை ரொம்ப சூப்பரா இருக்கணும் அப்படிங்கிற கனவு. ஆனா அமைகிறது சுமாரத்தான் அமையுது. என்ன பண்றது? கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான். அம்மா சொன்னாங்க, பொண்ணு பார்த்துட்டு போனதும் தோழிக்கிட்ட போய் சந்தோஷமா பகிர்ந்துக்குவாங்களாம். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அப்படின்னு. ரகசியம் சொல்லும் போதுதானமா தெரியும் தோழியோட லவ்வர் தான் பொண்ணு பார்க்க போயிருக்காருன்னு. ஆமா நடுவர் அவர்களே. அப்புறம் பஃபேல சிக்கனமா தேவையானதை மட்டும்தான் சாப்பிடுறாங்களாம். ஏமா, பஃபேல கலர் கலரா என்னென்ன பேர் தெரியாத டிஷ் எல்லாம் வச்சிருப்பாங்க. பச்சை கலர்ல பிரியாணி, பச்சை கலர்ல சிக்கனு, ப்ளூ கலர்ல ட்ரிங்க்ஸ்ன்னு. இதெல்லாம் என்னன்னே தெரியாதவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே எல்லாத்துலயும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவான். விளைவு என்ன? அடுத்த நாள் வாந்தி பேதிதான். இப்படி பொருந்தாத சாப்பாடை சாப்பிட்டுட்டு உடல் நலத்தை கெடுத்துட்டு அம்மா வீட்டு கல்யாணத்துல என்னத்தையோ போட்டு எனக்கு உடம்ப கொடைக்கிட்டாங்க அப்படின்னு வர்றவன் போறவன்ட்டெல்லாம் சொல்லுவான். இது எவ்வளவு பெரிய மன அழுத்தமா போச்சு பாருங்க. அந்த காலத்துல மன்னாரன் கம்பெனின்னு ஏமாத்தி கல்யாணம் பண்ணாங்களாம். இப்போ அப்படிலாம் பண்ண முடியாதான். ஏமா, பேங்க்ல வேலை பாக்குறேன், கை நிறைய சம்பளம்னு மாப்பிள்ளைய போய் விசாரிச்சா நல்ல விதமா சொல்றாங்க. மாப்பிள்ளை நான் விவரமா சொல்லி வச்சுட்டானே, பொண்ணு வீட்டுக்கார விசாரிக்க வருவான், என்னைய பத்தி நல்ல விதமா சொல்லு, உனக்கு நைட்டு டின்னர் வாங்கி தரேன்னு.
கல்யாணம் பண்ணி போனப்புறம் தாங்க தெரியுது பேங்க்ல உள்ள அத்தனை லோனையும் எடுத்து வச்சிருக்கான்னு, வீட்டுக்கு சம்பளமே வர்றது இல்லைன்னு. கலப்பு மனங்கள் பெருகி இருக்கான். அம்மா, ஒரு செடிய வேரோட புடுங்கி வேற இடத்துல நட்டுற இடம் நல்லா இருந்தா தான் அந்த செடி தழைச்சு வளரும் இல்லையா? அது மாதிரி ஒரு பொண்ணை வேற வீட்டுக்கு அனுப்பும் போது அந்த பொண்ணு நல்லபடியா வாழ்ற சூழல் இருக்கணும் இல்லையா? அப்போ ஒரே பழக்க வழக்கம் உள்ள குடும்பத்துல பொண்ணு கொடுத்தா அந்த பொண்ணு சிரமம் இல்லாம வாழ்வா அப்படிங்கறதுக்காகத்தான் ஜாதி மதம்லாம் பார்த்தாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் வேற மாதிரி போயிருச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவன் புள்ளைய கொண்டு ஸ்கூல்ல சேர்க்கும் போது தானமா தெரியுது அவங்க என்ன ஜாதின்னு கேட்கும் போது வர்ற மன அழுத்தத்தை எங்க போய் சொல்ல நடுவர் அவர்களே. மஞ்சள் பூசும் விழா மஞ்சள் பூசும் விழாவா மெஹந்தி ஃபங்க்ஷனா வைக்காங்க. சரி, ஆரோக்கியத்துக்காக அப்படின்னு நாம எடுத்துக்கலான்னு பார்த்தா அங்க வைக்காங்க பாருங்க ஒரு செக்கு. நண்டு சுண்டுல இருந்து கிளடு கட்ட வரைக்கும் ஒரே கலர்ல தான் ட்ரெஸ் போடணுமா. சோழி முடிஞ்சது. பொண்ணோட அக்கா சொல்லுது, பூவரசம்பூ கலர் மஞ்சள் தாண்டி நல்லா இருக்கும். பொண்ணோட அம்மா சொல்லுது, மாம்பழ கலர் தாண்டி அழகா இருக்கும். பொண்ணு, இல்ல ஆரஞ்சு மஞ்சள் தாமா அழகா இருக்கும். மங்கையே மங்களம் பாடிட்டாங்க போங்க. இந்த மன அழுத்தத்தை என்னன்னு சொல்ல நடுவர் அவர்களே. சரி, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை அழைப்பு வைக்கணும். மாப்பிள்ளைக்கு சின்ன வயசுல இருந்து தேசிங்கி ராஜா மாதிரி குதிரையில வந்துதான் தாலி கட்டணுமா. என்ன செய்ய, மாப்பிள்ளைக்குதான் புத்தி இல்ல. அந்த குதிரைக்காச்சும் நல்ல புத்திய கொடுப்பா. போடுற வெடி கொட்டு சத்தத்துல மிரண்டு ஓடி மாப்பிள்ளைய தள்ளி விட்டு எதுவும் ஆயிடக்கூடாதேன்னு பொண்ணை பெத்தவங்க வேண்டாத தெய்வம் இல்லைங்க. இது எப்பேற்பட்ட மன அழுத்தம் பாருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சீர்வரிசை பொண்ணுக்கு கொடுக்க எடுத்துட்டு வருவாங்க. அதுல சாக்லேட் தட்டை பார்த்து ஒரு பொண்ணு தூக்கம் வரும். டபக்குன்னு இன்னொன்னு அதை தூக்கிறோம். மாப்பிள்ளை அவரு பாட்டுக்கு குதிரையில ஏறி போயிட்டு இருப்பாரு. 1 கிலோமீட்டர் தூரம் இவங்க பெருமையை காட்டுறதுக்கு பின்னாடி நடந்து போகணுமேங்கிற அழுத்தம் இந்த பொண்ணுக்கு. அதை சமாளிக்க சாக்லேட்டை தின்னுகிட்டே போகலான்னா அதுக்கு ஆப்பு வச்சுட்டாளே அப்படிங்கிற வேதனை. ஆனா இப்பெல்லாம் பாருங்க, பொண்ணுக்கு மேக்கப் போடுற மாதிரி எல்லா தட்டையும் கவர் பண்ணிடுறாங்க. இதுல உள்ள ஒரு உணவை கூட சாப்பிடுறதுக்கு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா அந்த எடுத்துட்டு வராங்க, வரட்டுமே அப்படிங்கிற எண்ணம் கூட இல்ல பாருங்க. இப்படி எத்தனை பேருக்கு எத்தனை விதமான மன அழுத்தத்தை கொடுக்கு பாருங்கம்மா. மாப்பிள்ளை வந்ததும் ஆமாம்மா, குழந்தைங்க எல்லாம் அழுதுட்டு வரும் சாக்லேட்டுக்காக, என்னத்தை சொல்ல போங்க. அப்புறம் மாப்பிள்ளை வந்ததும் பொண்ணு வீட்டுக்கு சைட்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுப்பாங்க. அப்போ மாப்பிள்ளை வந்து தட்டுல காசு போடணும், இல்ல பரிசு ஏதாச்சும் கொடுக்கணும். இதுல மாப்பிள்ளை கஞ்சத்தனத்தை காட்டினானா ஆரத்தி எடுத்ததுக்கு பூரா அங்கிட்டு போய் பேசும். சரியான கஞ்சாம்பெட்டி குடும்பம் போல. ஆரத்தி எடுத்து வரவேற்கிறவங்களுக்கு அள்ளி போட வேண்டாமா, கிள்ளி போடுறாங்களே. இது எப்பேற்பட்ட மன அழுத்தம் பாருங்க நடுவர் அவர்களே. அம்மா, எங்க ஊர் பக்கம்லாம் மாப்பிள்ளை கையில போட்டிருக்க மோதிரத்தை கழட்டி போட்டாதான் கொழுந்தியா வந்து உள்ளேயே விடும். அப்படி ஒரு பழக்க வழக்கமா. பாருங்க நடுவர் அவர்களே, இந்த அளவுக்கு பெருந்தன்மையா அவங்க அள்ளி கொடுக்க வேண்டாமா. தெருவெல்லாம் கட் அவுட் வைக்காங்களாமா. ஆமா, அவங்க கதாநாயகி மாதிரி தெரியறதையும் இதெல்லாம் எங்க உறவு நண்பர்கள் காட்டுறதுக்கும் கட் அவுட். அது அடிக்கிற காத்துல சரிஞ்சு விழுந்து எத்தனை உயிர்கள் பழி வாங்கி இருக்குமா. இதெல்லாம் சாபாளிகளை தானமா கொடுக்கும். இப்ப இறைமதன் ஐயாவும் லதாமாவும் அவங்களோட கல்யாணத்துல ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட சீடிய பரிசா கொடுத்தாங்களாம். அப்போ அதை பார்த்து தங்களது உடல் ஆரோக்கியத்தை சீராக்கிக்கிட்டவங்களாம். அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்கள மனதார வாழ்த்துவாங்க இல்லையா? அணில்வாள் மீச கொண்ட அண்ணன் ஒன்ன விட்டு புலிவாள் மீச வச்ச புருஷனோட போய் வரவா. அணில் மாதிரி அண்ணன் சாஃப்டா இருப்பானா, புருஷனை பார்த்தா புளிய பாக்குற மாதிரி பயமா இருக்கான் இந்த பொண்ணுக்கு. எப்படி கவிஞர் ஒரு பெண்ணின் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு இருக்கிற மன அழுத்தத்தை கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்களேன். இப்போ திருமணம் வந்து ஏன் பண்றோம்? வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் தனது வித்துநாத கழிவுகளை வெளியேற்றவும் தனது கர்ம வினைகளை கழிப்பதற்காகவும் தான் அப்படிங்கிற புரிதலோடு எளிமையாக அனைவரும் மனதார வாழ்த்த வேண்டும் என்ற புரிந்துணர்வோடு திருமணம் செய்தால் மட்டுமே திருமணங்களால் ஏற்படும் மன அழுத்தங்களை சரி செய்ய முடியும் என்று கூறி என நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இசைக்கிராணி அம்மா அவங்களோட மன அழுத்தத்தை கூட அப்படியே நகைச்சுவையா அழகா எடுத்துரைத்தாங்க. நன்றி அம்மா.
அந்த கிழக்கு சீமையிலே படத்துல வர அந்த பாட்டை பார்த்து இன்னமுமே அந்த பாசமான அண்ணன் தங்கச்சி வந்து அழுதுட்டு தாம்மா இருப்பாங்க. நல்ல பாட்டு. நல்ல உதாரணங்கள் ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. இவ்வளவு மன அழுத்தம் இருக்கு, எங்கெங்க இதுல சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நம்ம வந்து ஐஎஸ்எம் இறையாசிரியர், நம்ம ஐஎஸ்எம்மோட சிங்கர் அப்படின்னு கூட சொல்லலாம், ரஞ்சனி அம்மா அவங்கள வந்து அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இந்த இனிய மாலை பொழுதிலே நடக்கவிருக்கும் பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்கும் நடுவர் அவர்களுக்கும், மகிழ்ச்சியே என்று பேசும் எங்கள் அணியிற சகோதரியர்களுக்கும், அழுத்தமே என்று அழுத்தமாக பேசும் எதிர் அணியினருக்கும், பட்டிமன்றத்தை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து இறை அன்பர்களுக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நான் இன்றைய பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருமண நிகழ்வுகளில் பெரிதும் கிடைப்பது மகிழ்ச்சியே என்ற தலைப்புல பேச வந்திருக்கிறேன். அம்மா, திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அம்மா, சொர்க்கம்னா என்னம்மா? சந்தோஷம் தானம்மா? அப்ப அங்க மகிழ்ச்சி தானே இருக்கும். சொர்க்கம்னா சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுதான் சொர்க்கம். ஆமா. அப்ப இதே அவங்களுக்கு புரியல பாருங்க. எழுதி வச்சு நோட் பண்ணிக்கோங்கம்மா இந்த பாயிண்ட. ஒரு பெண்ணை மாப்பிள்ளை பார்க்க வராரு. பார்க்க வந்த உடனே அந்த பெண்ணை மாப்பிள்ளைக்கும் பெண்ணையும் பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்க எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? அதை வந்து இவ்வளவுதான் எல்லைன்னு சொல்ல முடியாதுமா. அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த யாருக்கு? மாப்பிள்ளையோட அம்மா பேரண்ட்ஸுக்கும் பொண்ணோட பேரண்ட்ஸுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அங்க போய் மன உளைச்சல் வருமாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு உடனே அந்த மொபைல் நம்பரை கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் அந்த பையன்கிட்ட பேசுறது, அந்த நினைவுகள்லையும் அப்படியே வண்ண வண்ண கனவுகள் அந்த பொண்ணுக்கு வரும் பாருங்க. அப்ப பாடுவாங்க பாருங்க பாட்டெல்லாம். இந்த அம்மா சொன்னாங்க கல்யாணத்துல ரொம்ப கஷ்டம்னு. இந்த சிவஸ்ரீ அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த அண்ணா பொண்ணு பார்க்க வரும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? பொண்ணு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மகிழ்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க பாருங்க. மாலை சூடும் மணநாள், இளமங்கையன் வாழ்வில் திருநாள், சுகமே விடும் காதலின் எல்லை, வேறொரு திருநாள் இனி இல்லை. மாலை சூடும் மணநாள். இப்படியெல்லாம் பாடிட்டு இன்னைக்கு வந்து மன அழுத்தம்னு பேசுறாங்க. ஒவ்வொரு பொண்ணுமே இப்படிதாங்க. திருமணம்னு நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மனதில் எழக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதே மாதிரி பொண்ணு மட்டும் இல்லைங்க, அந்த ஆண் பையனுக்குமே அருமையான நினைவுகள்லாம் வரும். அப்படியே பாட்டு வரும் பாருங்க. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல். பார்த்தீங்களா? எத்தனை உதாரணம்! பறவைக்கு உதாரணம், கனிக்கு உதாரணம், காற்றுல தென்றலாம். இப்படி கற்பனை இல்லை எவ்வளவு சந்தோஷமா மிதந்துகிட்டு இருப்பாங்க தெரியுமா? அப்ப திருமணம் நிச்சயம் ஆனவன்னையே அவ்வளோ பெரிய சந்தோஷத்துலையும் மன மகிழ்ச்சியிலையும் அவங்க இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியல நடுவர் அவர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணும்? மொபைல் நம்பரை மணமகனுக்கும் கொடுத்துரும், அவங்களோட அம்மாவுக்கும் கொடுத்துரும். அப்ப அந்த அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. பண்ணி, கண்ணு, உனக்கு என்ன கலர் புடவை பிடிக்கும், என்ன மாதிரி தோடு உனக்கு பிடிக்கும், என்ன மாதிரி சமையல் உனக்கு பிடிக்கும், உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து போன்ல பேசி 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 பழகிக்கிறாங்க. அப்ப அன்பு அங்க கொடுக்குறாங்க. இதே நட்பு அன்பு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அவங்க வீட்டுல கிடைக்குதுங்க. அப்ப மகரிஷி சொன்ன தத்துவத்தை அங்க அவங்க பயன்படுத்துறாங்க. எப்படி? கொடு இன்பம் குடும்பம். நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். நம்ம அன்பை கொடுத்தா என்ன நறுவரே, அன்பு தானே கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அன்பை கொடுத்தா அன்பு தாம்மா கிடைக்கும், வம்ப கொடுத்தா வம்பு தான் கிடைக்கும்.
இவங்கள மாதிரி வம்பு கொடுத்தா வம்பு தானங்க நடுவர் அவர்களே கிடைக்கும். கண்டிப்பா அதனால கண்டிப்பா. அந்த அன்பை அங்க கொடுக்க 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 அந்த அந்த வீட்டுல இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைங்க. அங்க பிறக்கிற குழந்தைங்களுக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு பொண்ணு பாடுறா பாருங்க. கண்ணம் கிள்ளும் மாமி காதை திருகும் மாமா இது போல சொந்தங்கள் யாருக்கு உண்டு, மாதம் 10 செல்ல மழலை பெற்று கொள்ள அம்மம்மா தாய் வீடு 2 உண்டு. நடுவர் அவர்களே கொஞ்சம் நோட் பண்ணீங்களா? அந்த பொண்ணு என்ன சொல்றது பண்ணிருக்கேன். சொன்னீங்களா? 2 தாய் வீடு, 2யுமே என்னோட தாய் வீடுன்னு நினைச்சு பாக்குறா. அப்ப அங்க எப்படிங்க மன அழுத்தம் பெரிய மனசுமா உங்களுக்கு. எப்படிமா மன அழுத்தம் வரும்? அங்க மன அழுத்தத்துக்கு இதே இல்லைங்கம்மா, அந்த இடத்துல வழியே இல்லை. அடுத்து ஒரு அண்ணன் தங்கைக்கும் ஒரு சின்ன மன விரிசல் வந்துருச்சுமா. அந்த மன விரிசல்ல என்ன பண்றாங்க, ஒரு 4-5 வருஷமா அவங்க பேசுறது இல்ல. திடீர்னு தங்கையோட பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுமா. அந்த நிச்சயம் ஆன உடனே இவங்க என்ன பண்றாங்க, தன் குறை குற்றம் எல்லாம் மறந்துட்டு அண்ணன் வாசலுக்கு போறாங்க. அவங்க ஒரு மாதிரி பார்த்தாலும் சரி வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு உள்ள கூப்பிடுறாங்க. அப்ப இந்த பாசமலர் போய், அண்ணா நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னைய மன்னிச்சிருங்கண்ணா, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், நீங்க தாய்மாமன்ற முறையில கட்டாயம் வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் அண்ணி, நீங்களும் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு சொன்னவண்ண இந்த பாசமலர் அப்படியே மனசு இறங்கி, அம்மா என்னம்மா என் பொண்ணுங்கிற, நான் என் மருமகமா, என் மருமக கல்யாணத்தை நான் சிறப்புமா நடத்தி தருவேன், நான் நிச்சயமா வந்து செய்யறேன்ட்டு அங்க ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க. தாய்மாமன் சீர் சுமந்து வராண்டி, அவன் தங்க கொலுசு கொண்டு தராண்டி, சீரு சுமந்த ஊருசனமே ஆறு கடந்தா ஊரு வருமே அப்படின்னு வந்து சீரோட வந்து அந்த கல்யாணத்தை ஜெக ஜோதியா முன்னாடி நின்று நடத்தி தந்தாரு. அப்ப அங்க பகை உணர்வு இல்லாம மன மகிழ்ச்சி வந்துச்சா இல்லையா நடுவர்களே? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா. ஜாதி சனமெல்லாம் சீர் கொண்டு வந்தா மகிழ்ச்சி தாம்மா. தானங்கம்மா. அப்புறம் அம்மா சொல்றாங்க பணம் பணம்ங்கிறாங்க. ஆமாம்மா உண்மைதான். இந்த காலத்துல பணம் இருந்தாதான் மகிழ்ச்சி இருக்கும். பணத்தை இல்லாம என்ன பண்ண முடியும்? இவங்களுக்கு வந்து ட்ரெஸ் நல்லா வேணும், வீட்டுல சமைக்க கூடாது, ஜொமாட்டா சுசுக்கின்னு வாங்கி சாப்பிடணும். அப்படின்னா பணம் இருந்தாதாம்மா செலவு பண்ண முடியும், இல்லைன்னா கடனை வாங்கி செலவு பண்ண முடியும். அடுத்து கலர் கலரா ட்ரெஸ் போடுறாங்களாம். கலர் கலரா ட்ரெஸ் போட்டா தான் அப்படியே எல்லாம் யூனிஃபார்மிட்டியா இருக்க முடியும். அதுக்கு இல்லாத என்ன பண்ண முடியும்? 2வது சாப்பாடு சொல்றாங்க கலர் கலரா போடுறாங்களாம். ஆமா, புது புது டிஷ் எல்லாம் அங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. ஏமா நீங்க பஃபே சிஸ்டத்துக்கு நிறைய போய் சாப்பிடுறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன வயிற்றுக்கு ஆகுமோ அதை மட்டும் நீங்க போய் சாப்பிட்டு வர வேண்டியதானே. ஆசைப்பட்டு போய் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும்னு ஏன் பண்றீங்க? அதுக்கு தான் நாங்க பஃபே சிஸ்டம் வச்சிருக்கோம். இலையில வச்சா எல்லாம் வைக்கலன்னு உங்களுக்கு கோபம் வரும். அந்த அந்த இலைக்கு எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க, ஏன் இலைக்கு இந்த ஐட்டம் வைக்கலன்னு. ஆனா பஃபே சிஸ்டத்துல உங்களுக்கு எது தேவையோ அதை போய் வாங்கிக்கலாம் தான் நாங்க அந்த மாதிரி பஃபே சிஸ்டம் வச்சிருக்கோம். ஏமா எதுதான் குறை சொல்றதுன்னே உங்களுக்கு தெரியாதா? எதை எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே. சரி, அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா அந்த பொண்ணை நாத்து பிடுங்கிட்டு வர மாதிரி பாக்குறாங்களாம். ஏமா நாத்தை தான் கொண்டு வந்து நாங்க இங்க வைக்கிறோம், அந்த நாத்துக்கு நீங்க கொடுக்குற உரத்தை கொடுக்கணும்ல. அன்பு பாசம் கருணைன்ற அந்த உரத்தை கொடுத்தீங்கன்னா அந்த அந்த செடி ஏமா வளர்ந்து பூத்து காய்க்காம இருக்குது? நம்ம வந்து கொடுக்கறத கொடுக்கணும், அப்பதான் நமக்கு கிடைக்கிறது நல்லதா இருக்கும். அப்புறம் மெஹந்தியா மஞ்சள் பூசுறாங்களாம், ஆட்டம் போடுறாங்களாம். உண்மைதான். ஏமா கல்யாண களை கட்டுதுன்னா என்னம்மா அர்த்தம்? இந்த காலத்துல இருக்கிறீங்க நீங்க. எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, ஆஹா என்ன உங்க வீட்டுல கல்யாணம் களை கட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டம் பாட்டம் இருந்தாதான் கல்யாணமே. ஏமா இதெல்லாம் ஒரு மன அழுத்தம்னு சொல்லி சொன்னா எப்படிமா? இன்னைக்கு பாருங்க, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் எவ்வளவு அழகா பிராக்டிஸ் கொடுத்து அங்க ஆடுறதுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தா அந்த இடத்துல மன அழுத்தம் இருந்தா ஆட முடியுமாமா? சொல்லுங்க, ஆட முடியுமா நடுவர் அவர்களே? அங்க வந்து ஆணும் பெண்ணும் வாழ்க வளமுடன்மா.
அவ்வளவு அழகா ஆடுறாங்க. அதுவும் இல்லாத இந்த வந்த உறவினர்களும் அங்க சேர்ந்து ஆடுறாங்க. ஆடும்போது அங்க 70-60 வயசு பேபி அவங்க கூட போய் அங்க என்ன சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆடுறாங்க தெரியுங்களா? அந்த ஆட்டத்தை பார்க்கும்போது வந்த உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்குறாங்க. ஆகவே திருமண நிகழ்வுல அந்த மன மகிழ்ச்சி தான். அதை இவங்க வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த இப்போ பாரு தாத்தாவும் பாட்டி இப்படி ஆடுறாங்கன்ற ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. அம்மா ஒவ்வொன்றையும் நாம தூய கண்ணாடி போட்டு பார்க்க சொல்லுங்க. அவங்க போட்டிருக்கிற கருப்பு கண்ணாடியை முதல்ல கழட்டி வச்சுட்டு நல்ல தூய கண்ணாடியை போட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தாங்கன்னா தான் அதில் உள்ள நிறைகள்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆகவே நடுவர் அவர்களே, திருமண நிகழ்வு பெரிதும் தருவது மகிழ்ச்சியே 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 என்று கூறி மகிழ்ச்சியின் பக்கமே நீங்கள் தீர்ப்பு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்நிகழ்ச்சியில் இதுவரை என் உரையை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அழகா இனிமையான குரல்ல பாடல் பாடி அசத்தி ரொம்ப மகிழ்ச்சியா அவங்க உரைய நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு விவாதம் மாதிரியே இல்லை, அவ்வளோ அழகா இருந்தது. ரொம்ப நன்றி அம்மா. நிறைய பாயிண்ட்ஸ் அம்மா கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு பதில் சொல்றதுக்காக இறுதியாக யார் வரா அப்படின்னு பார்த்தா நம்ம இறையாசிரியர் லதா மதன் அம்மா அவங்க வந்திருக்காங்க. அம்மா மன அழுத்தமே அப்படிங்கிற அணிக்கு வலு சேர்க்கறதுக்காக. அம்மா வேதாத்திரிய திருமணம் பண்ணவங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேதாத்திரிய திருமணம் பண்ணி மன அழுத்தமே கொஞ்சம் கூட இல்லாம மன மகிழ்ச்சியோட அவங்களும் வாழ்ந்து பிறருக்கும் வாழ்வதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் ஒரு தம்பதி. அம்மா நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்காங்க. அம்மாவை அன்போடு வாழ்த்தி வணங்கி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் நடுவர் அவர்களே, வாழ்க வளமுடன். இன்றைய காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக திருமணத்தை பெற்றோர் அவர்கள் நிகழ்த்திவிட்டு தலையில் துண்டு போட்டு இவ்வுரையை கேட்க வந்திருக்கும் பெற்றோர் அவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணத்தை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு டிஜே லெவலில் கொண்டு போய் ஆடிக்கொண்டே மம்முட்டியான் சாங்கோடு ஆடி இப்பொழுது மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் கண்ணை கசக்கிக் கொண்டு இவ்வுரையை கேட்டாவது நாம் இனி திருந்துவோம் என்று வந்துள்ள அனைத்து இளம் தம்பதியினருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நான் ஒரு முக்கியமான தலைப்பை பேசப் போகின்றேன். இன்றைய திருமண நிகழ்வு பெரிதும் ஏற்படுத்துவது மன அழுத்தத்தையே என்று பேச வந்துள்ளேன். திருமணம் என்பது வாழ்க்கையில் அன்பு, புரிதல் மற்றும் ஒற்றுமையின் பயணம் என்று கூறப்படுகின்றதல்லவா? ஆனால் இந்த பயணத்தில் பல மன அழுத்தங்களும் உள்ளன என்பதை நாம் மறுக்க முடியாத உண்மையாக உள்ளது. இன்று திருமண நிகழ்வில் ஏற்படும் மன அழுத்தத்தின் காரணத்தை இப்போது பார்ப்போமா நடுவர் அவர்களே? பார்க்கலாமா, பேசுங்கம்மா, பேசுங்க. இறுதியில் அதை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை நீங்கள்தான் கூறப்போகின்றீர்கள். முதல் காரணம் எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன். இப்ப எல்லாருக்குமே ஒரு திருமணம் பண்ணக்கூடிய இளம் தம்பதியினராகட்டும், ஒரு பெற்றோராகட்டும், ஒரு சமுதாயத்திற்காகவும், மீடியாக்களுக்காகவும், ஒரு பெருமைக்காகவும், ஆடம்பரத்திற்காகவும் என்னங்க ஒரு எதிர்பார்ப்பு. திருமணம் என்றவுடன் ஒரு சமூகம், குடும்பம் மற்றும் நாமே பல எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கின்றோமே. சரியான வாழ்க்கை துணை வேண்டும்னு ஒரு எதிர்பார்ப்பு. எல்லாருக்குமே ஆக்டர் நயன்தாரா மாதிரியே பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. சந்தோஷம். ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க? நயன்தாரா மாதிரி வேணும்னு நினைக்கிறாங்க. பெண்கள் என்ன நினைக்கிறாங்க? எல்லாருமே அஜித் குமாராவே வரணும்னு நினைக்கிறாங்க. சந்தோஷமான குடும்பம் என்ற கனவுகளே பல மன அழுத்தத்தை உருவாக்கின்றது அல்லவா? எந்த எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்ய முயலும் போது மனதில் பதற்றம் ஏற்படுகின்றது. என் திருமண வாழ்க்கை சமூகத்தின் முன் முழுமையாக இருக்க வேண்டும் என்ற அழுத்த எண்ணமே, சிந்தனையே பல மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது அல்லவா? இரண்டாவது, நிதி அழுத்தம். திருமண செலவுகள் முதல் குடும்ப பொருளாதார மேலாண்மை வரை இந்த மாதம் பணம் எப்படி சமாளிப்பது பல தம்பதியரை இரவு தூக்கமின்றி வைத்திருக்கின்றது இன்றைய காலம்.
மூன்றாவது குடும்ப உறவுகள். மாமியார், மாமனார் உறவினர்கள் என்ற குடும்ப உறவுகளை நிர்வகிப்பது எளிதல்ல. ஒரு பெரிய நிறுவனத்தை கூட நிர்வகித்து விடுகின்றால் ஒரு பெண்ணோ ஆணோ. ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்புகளையும் கருத்துக்களையும் சமநிலைப்படுத்துவது ஒரு பெரிய சவாலாக மாறுகின்றதல்லவா வாழ்க்கை. இங்கே எங்கே அம்மா கண்டிப்பா மகிழ்ச்சி சவால் சவால் இருக்கின்றது? தான் சவால் தாம்மா கண்டிப்பா. இங்கே எங்கே அம்மா மகிழ்ச்சி இருக்கின்றது இந்த காலகட்டத்திலே? நான்காவது தனிப்பட்ட சுதந்திரம். இங்கேதாம்மா ஸ்டார்ட்டே ஆகுது. தனிப்பட்ட சுதந்திரம். திருமணத்திற்கு முன் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எதையும் தனித்து எதிர்கொள்வார்கள். ஒரு சிங்கம் வருதுன்னு சொன்னா கூட துணிஞ்சு நிப்பான் ஒரு ஆணோ பெண்ணோ நெஞ்ச நிமித்திட்டு. ஆனா இப்போ டேய் மச்சான் உன் ஒய்ஃப் வரப்போகுதுன்னு சொன்னா தலை தெறிக்க ஓடுறான். பெற்றோரும் அப்படித்தானே. தன் மகனாக தன் மகளாக இருந்தபோது அவர்களிடம் எடுத்துக்கொண்ட உரிமை, பாசம், பாச பரிமாற்றம், பிறகு சுதந்திரம் அவர்களுக்கும் பறிபோகி கேள்விக்குறியாகி விடுகின்றதல்லவா? திருமணம் என்ற பேச்சு எடுத்த உடனேயே ஆரம்பித்து விடுகின்றது அவர்களுடைய சிறு சிறு பிணக்குகள். அந்த காலத்தில் தன் குடும்பம் தழைக்க வேண்டி அடுத்த சந்ததியினர் உருவாக வேண்டும் என்ற ஒரு தெய்வீக நோக்கத்திலே திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமண நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்த காலத்தில் திருமணம் செய்வதே மிக போராட்டமாக இருக்கின்றது. ஆண்களுக்கு பெண்கள் கிடைப்பதே இல்லை. பெண்களுக்கோ ஆடம்பரமான டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை துணை எப்போது வருவார் என விளக்கேற்றி, எனக்கு ஸ்கூட்டில வர்றவன் வேண்டாம், கார்ல வர வேணும்னு குசி படத்துல விளக்கேற்ற மாதிரி விளக்கேற்றிட்டு காத்துட்டு இருக்கிறாங்கம்மா. அதே பாருங்களேன். அடுத்தது உணவு. எல்லாமே பிறர்மன தூண்டுதல்கள்னாலே தானம்மா ஏற்படுது. இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீடியாக்களும் ஒரு செல்போன் தான் இப்ப எல்லாமே. பிறர் மனம் எப்படி தூண்டப்படுது? அவங்களுக்கு மாதிரியே தான் நம்மளுக்கும் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற அந்த பிறர்மன தூண்டுதல்னாலதான் கடனை உடனே வாங்கி திருமணம் பண்ணி இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுறோம். இந்த காலகட்டத்தில் வாட்ஸ்அப்ல இன்வைட் ஆமா. வாட்ஸ்அப்லயே கிஃப்ட் கொடுத்தா ஒத்துக்குவீங்களாமா? ஆமா கையேந்தி பவன் வாட்ஸ்அப்லயே கிஃப்ட் தாம்மா இப்ப குடுக்குறாங்க. ஒரு நகைய போட்டோ எடுத்து அப்படியே அனுப்பி விட்டுற வேண்டியதுதானே. அதையும் ட்ரெண்ட்ல பண்ணாலும் பண்ணிருவாங்கம்மா. அவங்க மட்டும் ஏசி ரூம்ல இருந்து வாட்ஸ்அப்ல தட்டி விடுவாங்களாமா. இவங்க மட்டும் தலைதெறிக்க ஓடணுமாமா. மச்சான் கல்யாணம், மாமன் கல்யாணம், அதுல வேற பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு போகணும். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. என்ன ஒரு சுயநலம் இந்த காலத்துல. கையேந்தி பவன் பஃபே. சுகர் பேஷண்ட் முதல் வரிசையிலே குடும்ப உறவுகளுக்கு தெரியாமல் கூட்டத்தோடு கோவிந்தா. இங்கே எங்கே அம்மா மகிழ்ச்சி இருக்கின்றது? அடுத்த நாள் காலையிலே திருமண நிகழ்வு. மாமியார் சுகர் பேஷண்ட், மயக்கம், திருமணம். திருமண பெண் வந்த நேரமோ என்னமோ மாமியார் மயங்கி விட்டார், நேரம் சரியில்லை, பெண் வீட்டார் சரியில்லை, பெண்ணிற்கு ஜாதகம் சரியில்லை என்ற ஒரு வதந்தி வேறு. நான் உங்கள் ரமேஷ். சம்பவ இடத்தில் இருந்துதானே பேசுகின்றேன். இன்று நடக்க இருந்த திருமணம் நடக்குமா நடக்காதா? சற்று யோசித்து பார்ப்போமா? மாமியார் மயங்கிய காரணமாக இருக்குமோ? இல்லை, பெண் வீட்டார் சதியா என சலசலப்பு. இங்கே எங்க அம்மா மகிழ்ச்சி இருக்கின்றது? எல்லா கூட்டத்திலும் ஒரு சகுனி இருப்பான். அதே போன்று இந்த கால ட்ரெண்டில் ஒரு ரமேஷ் இருக்கின்றான். வடிவேல் இருக்கின்றார். ரமேஷ் எல்லாத்தையுமே வைரல் ஆக்கிட்டு தாம்மா இருக்காங்க. ஆமாமா, இப்ப காலத்து கண்ணீர் ட்ரெண்ட்ல கண்ணீர் தானம்மா கவலை பேசணும் நம்ம. எல்லாமே இப்ப வந்து மத்தவங்களுக்கு கேலி கூத்தா போயிடுச்சு. இது கண்டிக்கத்தக்கது. நிச்சயமா நிச்சயமாமா. இன்னொன்னு அழகா பெரிய நாயகி அம்மா வந்து சொன்னாங்க. என்னை வந்து பொண்ணு பார்க்கும்போது நான் வந்து அப்படியே பாவாடை தாவணியில 18 வயது இளம் பருவத்தோடு ரொம்ப அழகா இருந்த சிம்பிளா இருந்த இந்த எளிமையான பெண் தான் வேணும் என்று கேட்ட ஒரு உத்தம ராசான்னு சொன்னாங்களே. இப்ப வர்றவங்க எல்லாருமே மன்மத ராசாவா இருக்காங்கம்மா. எல்லாமே ட்ரையல் திருமணம் மாதிரி ஒரு நிச்சயதார்த்தத்தையே ஒரு திருமணமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப எல்லாமே ஆடம்பரம் தான் எல்லாத்துக்குமே. இப்ப வந்து ஒரு திருமணத்துக்காக அவங்க சேர்த்து வைக்கப்பட்ட பெற்றோரினுடைய பணம் எல்லாமே நிச்சயதார்த்தத்துக்கே தீர்ந்து விடுகின்றது. அங்கே எங்கே மகிழ்ச்சி இருக்க போகின்றது? தலையில் துண்டு போட்டு அமர்ந்து கொண்டு அழுத்தத்தில் தான் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவராக வீடு சென்று பாருங்கள். தேவதை போல் அலங்கரித்து 1000 கேமராக்கள் சூழ. அது என்னங்க அரசியல்வாதிகள் எல்லாம் எப்படி போட்டோ வச்சு அப்படியே ஒரு சூப்பரா பண்றாங்களோ அதே மாதிரியே இப்ப எங்க பொண்ணு அப்படியே ஆடம்பரமா நல்லா ஆடி வர்றாங்கன்னு சொன்னாங்க. எதுக்குமா அந்த ஆடம்பரமான ஒரு கேமராக்களும் சூழவா இந்த ஒரு நம்மளுடைய குடும்ப நிகழ்வுகளை வெளிச்சம் போட்டு காட்டவா நாம் இந்த ஒரு திருமண நிகழ்வுகள் தேவை? வாழ்த்து, அனைவருடைய மனதார வாழ்த்து. அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் பயணிக்கத்தானே இந்த நிகழ்வுகள் எல்லாமே. இதை வேற அவர்கள் பெருமையாக சொல்கின்றார்கள். இதில் 1000 பேர் கேமரா ஷூட் பண்ணி எடுக்கிறது அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து அரசியல்வாதியின் வாழ்க்கை காலம் 5 ஆண்டு காலம். அதே போன்று வாழ்க்கை பயணம் என்பது 1000 காலத்து பயிரம்மா, 1000 காலத்து பயிர். அதை எதற்கு நாம் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும்? இதில் வேற அவர்களுக்கு மகிழ்ச்சியாம்.
கலகலப்பு என்னது கலப்பு திருமணமாம். ஒரு திருமணமா பண்றாங்க, 2 முறை 2 சம்மந்தமும் பண்ணிக்கிறாங்க சம்பிரதாயப்படின்னு சொன்னாங்க. இப்ப அப்படியெல்லாம் இல்லம்மா. இப்ப ட்ரெண்ட் என்னன்னா பல சம்பிரதாயத்திலையும் பண்றாங்க. கேரள முறைப்படி, ஆந்திரா முறைப்படி, கர்நாடக முறைப்படி. பின்னாடி போய் பார்த்தா தானே தெரியும். எல்லா முறைப்படியும் பண்ணிட்டு எந்த முறைப்படி இருக்கிற போட்டோ வீடியோவை அடுத்த நாள் திரும்பி கூட பாக்குறது இல்ல. அந்த மாதிரி இப்ப எல்லாமே ட்ரெண்ட் போயிட்டே இருக்குது. அழகா பாடுனாங்க ரஞ்சினி அம்மா. கண்ணம் கிள்ளும் மாமி காதை திருகும் மாமா. எதுக்கு தெரியுமாமா அந்த பாட்டை பாடினாங்க மாமியாரு? கண்ணத்தை கிள்னாங்கன்னு தெரியுமா? கண்ணம் கிள்ளும் மாமி வீட்டு கொத்து சாவி யார்கிட்ட இருக்குன்னு யோசிங்கம்மா. காதை திருகும் மாமா. எதுக்கு திருநாரு? காதுங்காது வச்ச மாதிரி வீட்டு விஷயம் வெளியே போக கூடாதுமா, போயிருச்சுன்னா எல்லாம் போச்சு அப்படிங்கறத லைட்டா திருக்கி சொன்னாராமா. அண்ணன் தங்கச்சி பாசமாமா. இதுல வந்து எத்தனையோ நாள் பேசாம வந்து அண்ணா பண்ணி கொடுங்கன்னு ஒரு பாசமலர் போராட்டமாமா. எல்லாமே வேசமலரம்மா. இந்த காலத்துல எங்கம்மா பாசத்துக்கு இடம் இருக்குது? தாய்மாமன் சீரு கொண்டு வாராண்டி, தங்க கொலுசு கொண்டு தாராண்டி. சந்தோஷந்தாம்மா இந்த காலத்துல தங்க கொலுசு போட்டா. ஆனா தங்க கொலுசா கொண்டு வர்றாங்க? பித்தளை கொலுசு போட்டு சபையை நிறைக்கிறதுக்கு மாமா வர்றதே இல்லம்மா. அடுத்த தெருவுல மாமா இருந்தா கூட 6 தாண்டி வருவான்னீங்களே, அடுத்த தெருவுல இருந்தாவே தாய் மாமா வந்து சீர் பண்றது இல்ல. இறுதியாக என்னமோ சொன்னீங்க, சுகி சொமோட்டால எல்லாம் வாங்கி பணம் இருந்தா தானே சாப்பிட முடியும், மகிழ முடியும் நீங்களே. ஒரு மருமக பொண்ணு வந்தாலாவது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு நினைச்ச குடும்பங்கள் எத்தனையோ இருக்காங்க. அவங்களும் சுகி சொமோட்டோல வாங்கி அடுப்பறியில பூனைக்குட்டி தான் தூங்கிட்டு இருக்குது. இதுல எங்க போய் மகிழ்ச்சி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம், ஆரோக்கியம் இருக்குது? அழகான ஒரு பாடலை பாடி 2 பாடலை பாடி என்னுடைய இறுதியான உரையை முடிக்கின்றேன் அம்மா. தாமரை மேலே நீர்த்துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன, நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவை என்ன, சொந்தங்களே இல்லாமல் பந்தபாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன. அழகான பாடல். அந்த காலத்திலேயே மோகனும் ரேவதியும் பாடிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு ஒரு மன அழுத்தம், எவ்வளவு ஒரு அன்பாக வாழ்க்கையை துவங்கலான்னு அந்த பொண்ணு மனம் மாறி வரும்போது கூட அந்த வாழ்க்கையில அவன் கொண்டு வந்து என்னத்தை கொடுத்துட்றான். அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு டிப்ரெஷன் இருந்திருக்கும் நினைச்சு பாருங்களேன். இந்த காலகட்டத்துல நிறைய நடக்கிறது டிவோர்ஸ் தாமா நடக்குது. இப்ப ட்ரெண்ட்ல எல்லாருமே வாங்கல, எல்லாருமே தாமரை இலை போல பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் குடும்ப குழந்தைகளுக்காகவும் உறவினர்களுக்காகவும் மட்டுமே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர யாரும் சமுதாயத்திற்காக ஒற்று உதவி இணக்கமான வாழ்க்கையை வாழ்வதில்லை. அதற்காகத்தானே நாங்கள் எல்லாரும் இந்த தலைப்பை எடுத்திருக்கின்றோம். மிகச் சிறப்பாக ஆனந்தமாக எளிமையான திருமணம் பண்ணி வாழ்க்கையை எந்த கடனும் இதுவும் இல்லாமல் வாழுங்கள், யாருடைய எந்த ஒரு பேச்சிற்கும் ஆளாகாமல் நிம்மதியாக வாழுங்கள் என்று கூறுகின்றோம். இன்னொரு அழகான பாடலை பாடுகின்றேன். கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன நீரோட்டமா, பெண் முன்னேற்றமெல்லாம் வெறும் பேச்சோடுதானா, படும் பாட்டோடுதானா, அது ஏட்டோடுதானா, நாள்தோறும் பாடும் ஊமைகள் தானா, சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததமா, அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததமா. அழகான கடைசி வரிகளை நோட் பண்ணுங்க. பாய் விரிக்கும் பெண்மை என்ன காதல் பதுமைகளா, தினம் ஏவல் செய்ய ஆடவர்க்கு காவலடிமைகளா, பொன்னள்ளி வைத்தால் தானே பூமாலை தோளில் நேரும், இல்லாத ஏனையருக்கும் பொல்லாத தனிமை கோலம். அழகான இந்த பாடலை இந்த காலகட்டத்துக்கு நான் ஏன் பாடினேன் அப்படின்னா, சாத்திரங்கள் வந்து என்ன சொல்லுதுங்க, பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா. அந்த ஆத்திரத்துல பாரதிக்கே மீசை துடிச்சிருச்சு. புரியுதுங்களா? இந்த பாய் விரிக்கும் பெண்கள் இந்த காலகட்டத்துல ரிதன்யா இந்த உலகத்துல இப்ப ட்ரெண்டிங். எல்லார் கையிலயுமே நம்ம கிட்ட என்ன இருக்குங்க, வாட்ஸ்அப் இருக்கு, செல் இருக்கு. செல்போனை எடுத்த காலையிலேயே வந்து என்னதுங்க, திருப்பூரினுடைய
இன்றைய காலகட்டத்தில் நடந்த திருமண நிகழ்வின் அவலம் பாருங்களே. இன்று அந்த உடலும் இல்லை, உயிரும் இல்லை. அவர்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லை அம்மா அழுத்தம். செல்போனை எடுத்து ரிதன்யாவின் அந்த சரித்திரத்தை பார்க்கும் திருமண நிகழ்வை பார்த்த அனைவருக்குமே ஒரு அழுத்தம். அழகான பூ போன்ற ஒரு மகள் இறந்து விட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. உடல் அளவிலையும் மனதளவிலையும். பொன்னள்ளி வைத்தால் தானே பூமாலை தோளில் ஏறும். அவளுக்கு பூமாலை தோளிலும் ஏறிச்சு, அவளுடைய இறப்பிலும் ஏறி. எல்லாமே அவளுடைய உடலும் இல்லை, உயிரும் இல்லை இல்லையா? இங்கே எங்கே அம்மா மகிழ்ச்சி இருக்கின்றது? அவர்கள் ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணியதும், அத்தனை பவுன் போட்டதும் எல்லாமே மகிழ்ச்சிக்காகத்தானே செய்திருப்பார்கள். எங்கே அம்மா அந்த இடத்தில் மகிழ்ச்சி இருந்தது? குடும்பத்தையே, இந்த உலகத்தையே மன அழுத்தத்தில் ஏற்படுத்தி விட்டதல்லவா? அதனாலே கூறுகின்றேன், இன்றைய கால திருமண நிகழ்வுகள் பெரிதும் ஏற்படுத்துவது மன அழுத்தத்தையே. பிறர் மன தூண்டுதலினாலும் ஆசை சீரமைக்காத ஒரு காரணத்தினாலும். திருமணம் என்பது எளிமையாக எப்படி வேண்டுமானாலும் செய்து அன்பாக அமைதியாக பிறருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கலாம். இப்பொழுது எல்லாமே ட்ரெண்ட். நம்ம மட்டுமா மேக்கப் போட்டுக்கிறோம்? ஒரு ஃப்ரூட்ஸுக்கு கூட மேக்கப் போட்டு அதையே பேப்பர் போட்டு அடைச்சு அதையே குழந்தைங்க சாப்பிட முடியாம 1 வீக் கழிச்சு அதை கொண்டு போய் டஸ்ட்பின் டப்பால கொட்டுறாங்க. அந்த மாதிரி தானம்மா இப்ப நிலைமை ஆயிடுச்சு. ஒரு வெல்கம் பண்றதுக்கு யார் நிக்கிறாங்க? உறவுகளா நிக்குது. எல்லாமே ஒரு அழகான ஒரு பெண்களை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிடுறாங்க. ஒரு மேடையில தான் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கேமராமேன்கள் தான் இருக்காங்க. உறவுகள் கூட இந்த காலகட்டத்துல இல்ல. அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நேரம் ஒரு வாழ்க நிமிடம். வளமுடன்மா. இதோடு என்னுடைய உரையை முடித்து, இன்றைய கால நிகழ்வுகள் பெரிதும் ஏற்படுத்துவது மன அழுத்தத்தை தான் என்பதை ஆணித்தனமாக கூறி, தீர்ப்பு எங்கள் நடுவர் அவர்களும் பல திருமணங்களுக்கு சென்று இந்த காலகட்டத்தில் பார்த்து பெரிய டிப்ரெஷனில் இருப்பதால் எங்களுக்கே தீர்ப்பு வரும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அம்மா வந்து நிறைய மனவேதனைகள் இந்த சமூகத்துல இருக்கு அப்படிங்கிறத உண்மை சம்பவம் அதை சொல்லி அம்மா நிறைவு செஞ்சாங்க. அருமை அம்மா. பிறர் மன தூண்டுதல், ஆசை சீரமைத்தல், எண்ணம் ஆராய்தல் இதெல்லாம் செஞ்சா நமக்கு வந்து மன அழுத்தம் கண்டிப்பா குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேம்மா. இந்த ரிதன்யா அப்படிங்கிறது இந்த பொண்ணோட நிலைமையை கேட்டு எல்லாருமே தமிழகமே கண்ணீர் வடிச்சுது, இந்த உலகமேன்னு சொல்லலாம். என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சுயமா நம்ம வந்து நிக்கிறதுக்கு பெண் குழந்தைகளை எஜுகேட் பண்ணணும். மன அழுத்தத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அதை சரி செஞ்சுக்கணுமே தவிர, அந்த பொண்ணு எடுத்த தவறான முடிவு அப்படிங்கிறது வந்து ஒரு பலவீனமான ஒரு செயல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமே இந்த சமுதாயத்துல வந்து இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்கக்கூடாது அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கிறோம். அப்புறம் வந்து அம்மா நிறைய விஷயம் சொன்னாங்க. மன அழுத்தம் அப்படிங்கிறதுக்கு அம்மாவுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம இறையாசிரியர் கமலம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அம்மா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். வாங்கம்மா, லதாமாவுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? வாழ்க வையகம், வாழ்க வையகம். இறையாசிரியர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன மகிழ்ச்சியா மன அழுத்தமா என்று தலைப்புடன் பட்டிமன்றம் பேச வந்துள்ள அனைத்து கூட பிறந்த சகோதரர் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாங்கள் மன மகிழ்ச்சியே என்று பேச வந்துள்ளோம். அம்மா இவ்வளவு நேரம் பேசினாங்க அம்மா, மன அழுத்தம் அப்படின்னு. ஆனா மன அழுத்தம் சொல்லியிருந்தா யாருமே கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டாங்களேம்மா. தலைமுறையா கல்யாணம் பண்ணி சந்தோஷம் தானமா அடைஞ்சிருக்கோம். அந்த ஆனந்தத்துக்கு தானமா கல்யாணம். சரியான கேள்வி. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எல்லாரும் கல்யாணம் பண்ணி அவங்க பையங்களுக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கல்யாணம்னா அழுத்தங்க, மன அழுத்தங்க, ஆனந்தமே இல்லைன்னு சொல்றாங்களே, இது எப்படிமா நியாயமாகும்? ஆனந்தம் பாடும் மனம் ஆசைகள் ஊஞ்சலிலாடும், ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமலை தூவும். அத மாதிரி ஒவ்வொரு காலத்திலயும் அவங்களுக்கு அற்புதமான அந்த ஞாபகத்தை வந்து அந்த பழையதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டும் இருந்துக்கிட்டாங்க. மகிழ்ச்சியா இருந்துகிட்டு கல்யாணம் பண்ணா மன அழுத்தம் தாம்மா அப்படின்னு இங்க வந்து பேச வந்திருக்காங்கம்மா. அம்மா சிவஸ்ரீ அம்மா சொல்றாங்க, அதாவது போட்டோ எடுத்தாலே பிரச்சனை வருதான். ஏங்க எந்த காலத்துலங்க இருக்கீங்க? இப்ப வந்து போட்டோ எல்லாம் எடுக்கிறது இல்லைங்க. எடுத்தா வேணுங்க போட்டோ மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. வீட்டுக்கு வேணுங்கதை எடுத்து போட்டுட்டு மீதியெல்லாம் பென்ட்ரைவ்ல வச்சு அப்பப்ப போட்டு பார்த்துக்குவாங்க. எப்ப மாதிரி நினைவு வந்தா. அதுக்கு கூட இப்ப நேரம் இல்லைங்க. இப்போ அதுவும் அம்பாதான் போய் உட்காந்துருக்கோம். அந்த அளவு தான் இப்போ உள்ள காலங்க. அம்மா சொன்னாங்க சிவஸ்ரீ அம்மா, மதனையாவும் லதா அம்மாவும் கல்யாணத்தை பற்றி மொய் பணத்தை அந்த ஆசிரமத்துக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. எதுக்குமா?
அதுவும் ஒரு மகிழ்ச்சி தாம்மா. அவர்கள் கொடுத்தது அந்த மகிழ்ச்சி, மனமான நிறைவான அந்த மகிழ்ச்சிக்கு தாம்மா கொடுத்துருக்காங்க. அங்க எங்கம்மா மன அழுத்தம் வந்தது? அம்மா மன அழுத்தத்தை கொடுக்குன்னு அந்த 2 மகனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வசதியோட அந்த அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இங்க வந்து சும்மா சொல்றாங்கம்மா. ஒண்ணுக்கும் தெரிஞ்சு சிவஸ்ரீ அம்மா அவங்க காலத்துல அந்த போட்டோலாம் எடுக்கலைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மன அழுத்தத்தோட இங்க வந்து பேச வந்திருக்காங்க அம்மா. அம்மா இன்னொன்னு கேளுங்க. இசைக்கிராணி அம்மா வந்தாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க நோயை பத்தி, அங்க போனா கலரா பெரிய நாய் அம்மா வீட்டுல அது சாப்பிட்டேன், இதை குடிச்சேன், ஆனா இப்படி இப்படி என்னெல்லாம உடம்புக்கு முடியலன்னு அந்த நோயை பத்தியா எடுக்கிறாங்கம்மா. ஆமா, கல்யாண வீட்டுக்கு போனா சந்தோஷமா சாப்பிட்டு ஹாப்பியா, அது சொன்ன மாதிரி பீரோல்ல பட்டு இருந்ததுங்காங்க, நகை இருந்ததுங்காங்க. இதெல்லாம் என்னைக்கு போட போறீங்க? வீட்டுல இருந்து போட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அந்த கல்யாண வீட்டை ஃபங்க்ஷன்ல போட்டு சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறத விட்டுட்டு என்ன இருக்கோ அதை நம்மளும் மனவளைக்கலையில இருந்திருக்கோம், அழகு முறையோட சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு அங்க இருக்க கலரையும் பார்த்து அங்க இருக்க நோயையும் பத்தி பட்டியல் போடுவீங்க. ஏம்மா, கல்யாணத்துல போய் மகிழ்ச்சியா இருக்க போனீங்களா, அங்க நோய்க்கு பட்டியல் போட போனீங்களான்னு எனக்கு தெரியல. அங்க வந்துட்டு உங்களுக்கு மன அழுத்தம், இதை சாப்பிட்டா அது வந்துருமோ, அது சாப்பிட்டா இது வந்துருமோன்னு உங்களுக்கு மாறி மாறி மன அழுத்தம் வந்ததுதான் மிச்சம். நடுவர் அவர்களே, அவங்க பணம் காசு செலவழிச்சாங்க, ஆனா இவங்க மன அழுத்தத்தை தான் சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. சிவஸ்ரீ அம்மா சொன்னாங்க, ஏம்மா இங்க வந்து பேசுறாங்க, ஆனா கல்யாணம் சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு இந்த கல்யாணம் அது எல்லாமே அம்மா வீட்டுல போட்டோ எடுத்தது எல்லாமே அதுக்கப்புறம் சொல்றாங்க, பட்டு பூச்சி அதை கொன்னா பாவம் வந்துருமா, பூச்சி கொன்று பட்டு நெய்தா பாவ பதிவெல்லாம் வந்துரு அப்படிங்காங்க அம்மா. அம்மா, காஞ்சிபுரம் பட்டு கட்டி தான் நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. உங்க பையனுக்கு காஞ்சிபுரம் பட்டு கொடுத்து தான் வாங்கி தான் நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஆனா காஞ்சிபுரம் கட்டலன்னு சொல்லுங்க. நான் தான் பார்த்தேனம்மா, காஞ்சிபுரம் பட்டுல என்ன கலர் இல்லையா அந்த இல்லாத கலர் பார்த்தானே உங்க பையனுக்கு கல்யாணத்துல நீங்க எடுத்து கட்டினீங்க. ஏம்மா இங்க வந்து இப்படி ஒண்ணு பேசுறீங்க? அப்பதான் அன்னைக்கு ஒரு நாள் தானே கட்டிக்கிற போறோம் அப்படின்னு எடுத்தவங்க தானே நீங்க. என்னம்மா பதிலே இல்ல நடுவர் அவர்களே? அங்க ஒண்ணு பேச்சு இங்க ஒண்ணு செய்யறாங்க. ஆமா ஆமா, பட்டு புடவையா ஆசையா கட்டிடுறாங்க. இப்ப உம் பட்டிமன்றத்துக்காக இப்படி ஒரு பேச்சு. அதான் லதாம்மா சொன்னாங்க, திருமணம் எளிமையா வேதாத்திரியின் மூலம் நடந்ததுன்னாங்க. ஆமாம்மா, அதுவும் எப்படி மகிழ்ச்சிக்கு தாங்க. அந்த வேதாத்திரி கல்யாணம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா, ரொம்ப அருமையா எல்லாரும் தவம் பண்ணி அங்க வாழ்த்தி, அவங்க அப்பா அம்மா இவங்க அப்பா மனவடையில நின்று அவங்க வாழ்த்து அலைகளை வாங்கி எல்லாரும் அந்த துரிய தவத்திலிருந்து சந்தோஷமா வாழ்த்துறாங்க பாருங்க. அந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான அந்த அந்த இடம் கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே. அந்த ஒரு மகிழ்ச்சியை வாங்குறதுதான் ஐயா அந்த மாதிரி திருமணத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த இடத்துல எங்கம்மா உங்களுக்கு மன அழுத்தம் வந்தது? எல்லாரும் மன அழுத்தத்தை பத்தி பேசுறீங்க. மன அழுத்தம் இல்லம்மா, அதெல்லாம் மன மகிழ்ச்சி தான். மன மகிழ்ச்சியை தவிர்த்துட்டு மன அழுத்தம்னு பேசி திரும்ப திரும்ப மன அழுத்தத்தை கொண்டாடாதீங்கம்மா. அப்புறம் பாருங்கம்மா, நெகட்டிவா நம்ம பேசவே கூடாது பாருங்கம்மா. நம்ம வார்த்தைக்கே வைப்ரேஷன் இருக்கு. நெகட்டிவா நம்ம யோசிக்கவே கூடாது. ஆமாம்மா. இன்றைய திருமண நிகழ்வு நமக்கு பெரிதும் இந்த கல்யாணத்துல வந்து ஐயர் ஓமம் கொண்டு வளர்ப்பாங்க பாருங்க. எங்க இந்து கல்யாணத்துல எல்லாம் மாங்கல்யம் தந்துனா மமன் ஜீவன ஹதேனாம்பாங்க. அதாவது நமஸ்கிருத வார்த்தையை ஒரு மந்திர சொல்லாக மனவாழ்வின் மகத்துவம் புரியும். அதாவது சம்சானை அதை என்பது உறுதிமொழிங்க. உன்னுடைய கழுத்தில் என்னுடைய திருமாங்கல்யத்தை கொண்டு போய், அதாவது மணமகனானவன் மணமகளை பார்த்து உறுதி சொல்கிறானாம், அது என் வாழ்க்கையை தர்ம நெறியில் வாழ்வதற்கு நீயும் நானும் 100 வருட காலமாக கலந்து வாழ்வதற்கு உறுதிமொழி சொல்கிறேன் என்றுதான் அந்த அர்த்தத்துக்கு அர்த்தமா கழுத்துல மாங்கல்யம் கட்டுறது. அந்த அளவுக்கு அது 100 காலத்து பயிரன்னு 1000 காலத்து பயிரன்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த தாலி கட்டின உடனே அந்த திருநீர்லாம் விடுவாங்க பெரியவங்க எல்லாம். அதாவது தலைய தாலி கட்டி வரணும், நல்ல மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த தாலிக்கு கூட அந்த குங்குமம் வச்சு அந்த மாதிரி எல்லாம் பெரியவங்க வாழ்த்துவாங்க. அப்ப அந்த மணமக்களுக்கு இப்ப எந்த ஒரு ஐயர் சொன்னாலும் அதை திரும்ப கூட சொல்ல தெரியல, சொல்ல மாட்டாங்க. அவருக்கு வேலையில அவர் பாட்டு புலம்பட்டுன்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறங்க, அந்த ஐயர் சொல்றத திரும்ப வாயில சொல்ல வைக்கணும். அது 4 வேர்டும் சொன்னாதான் அந்த இறைநிலையோட ஒன்றி அந்த திருமாங்கல்யத்தை கட்டும் போது 100 வருட காலம் நோய் நொடி இன்றி வாழணும் அப்படிங்கிறத அந்த பஞ்சபூத கூட்டு நவக்கிரகங்களை எல்லா விதமும் கூப்பிட்டு அந்த ஆண்டவன் சாட்சியாக அந்த தாலி கட்டுறாங்க. அதுல வந்து 3 முடிச்சு போடுவாங்கங்க.
இந்துக்கள்ல 3 முடிச்சு போடுறது. முதல் முடிச்சு கணவன் மனைவிக்கு காட்டும் அன்புங்க. 2வது முடிச்சு மனைவி கணவனுக்கு காட்டும் அன்பு. 3வது முடிச்சு 2 அன்புக்கும் சாட்சியாக ஆண்டவன் காட்டும் அன்பாங்க. மந்திரத்தின் அர்த்தம் தெரியாம புரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்க. ஆனா பிள்ளைகளிடம் சொல்லி கொடுங்கங்க. இதெல்லாம் கண்டிப்பா எத்தனை போட்டோக்கு போஸ் கொடுத்து அங்க திரும்பி இங்க திரும்பி நின்னாலும் அந்த காதுல வாங்கி அந்த 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 நினைவோட தாலி கட்டுறதுக்கு அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுக்குற வேலை நமக்கு இருக்கணுங்க. அப்புறம் கிறிஸ்துவ கல்யாணத்துல பாருங்களேன், அந்தோணி சாமி, விக்டோரியா மேரி விரும்புறாயா அப்படின்னு கேட்பாங்க. 3 வாரம் அந்த கோவில்ல வாசிக்கணும் அவங்க பெயரை சொல்லி. அவங்க சம்மதம் இருந்தா மட்டும்தான் தாலி கட்டுவாங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட பொண்ணுகிட்ட கேட்பாங்க, விக்டோரியா மேரி அந்தோணி சாமியை விரும்புகிறாயா? ஆம், இல்ல அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அங்க அந்த திருமங்கல்யம் கல்யாணம் நடக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீர் வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் நேசிக்கிறேன், மதிக்கிறேன், மதிக்கிறது வாக்களிக்கிறேன் மதிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்களாம். என் அன்புக்கும் பிராணிக்கிறேன் அடையாளமான ஒரு திருமாங்கல்யத்தை பிதா சுதன் பரிசுத்தன் ஆவியின் பெயராலே இந்த தாலியை கட்டுகிறேன்னு மோதிரமும் மாத்திட்டு ரிங் போடுவாங்க. அந்த செயின்ல தாலியும் கட்டி போடுறாங்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்லாம் கல்யாணம். அந்த அழகான வார்த்தையை கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் ஒருவருடைய மானத்தை ஒருவர் காப்பாற்றுகிறார் என்று இஸ்லாமிய கல்யாண சடங்குங்க. அப்படி அதே மாதிரி பாருங்க, கோயில்ல திருமணத்திற்கு பிறகு நமக்கு மகிழ்ச்சியா இருப்போம் பாருங்க. இந்த கோயிலையும் கூட சாமிக்கு கூட திருக்கல்யாணம் என்று மகிழ்ச்சி அடைகிறதுக்கு நம்ம செஞ்சு எடுத்து பார்த்து செஞ்சு நாமளும் வணங்கி அந்த அருளை பெற்றுட்டு வரோம். அப்போ பெண்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பைத்தியம் பிடிச்சிருங்க, வெறுத்துடுவாங்க வாழ்க்கைய. ஆண்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்குங்க? அதுவும் அப்படிதான். அதனாலதான் பெண்ணும் ஆணும் கலந்த இந்த உறவை நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பவர் தான் பெண் தான் என்று இந்த பெண்ணையும் ஆணையும் ஒன்றாக இணைத்து வாழ்க்கை துணை என்று வாழ்த்தி மகிழ்ச்சியாக கணவனிடம் சேர்த்து வைத்தார்கள்ங்க. அம்மா சொன்னாங்க அந்த ரிதன்யாங்க. அந்த ரிதன்யா எப்படிங்க, அந்த ரிதன்யாவுக்கு வீட்டுல பணம் இல்லாமலாங்க இல்ல, அவளும் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாளேன்னு நினைச்சுதான் அவர்கள் கூட அந்த பணத்தை பார்க்காம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அங்கேயும் அந்த இடத்துலயும் மன மகிழ்ச்சிக்காக தாங்க செஞ்சு வச்சாங்க. ஆனா இங்க எல்லாரும் மன அழுத்தம்னு பேச வந்திருக்காங்க பாருங்க. மன அழுத்தம் உள்ளவங்க அனைவரும் இவங்க எல்லாத்தையும் மனவளைக்கலையில ஆனந்த யோகால சேர்த்து தீர்த்து வைக்கணுங்க. மன அழுத்தத்தை முதல்ல சரியான தீர்ப்பை கொடுப்பீங்கன்னு நினைச்சு நம்பி என் உரையை நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, சின்ன வயதில் என்ன நடந்ததோ அதெல்லாம் நினைத்து பார்த்து சந்தோஷப்படுத்துவது தான் அந்த பழைய நினைவு வந்ததோ, கல்யாணத்தை என்ன நடந்ததோ அதை எல்லாமே நீங்களும் கூட நல்ல மகிழ்ச்சியோடு இருந்து கேட்டிருக்கீங்கம்மா. அதனால நீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று தீர்ப்பு கூறுவீங்கள் என்று அந்த சந்தோஷமாக பழைய நினைவில் இருக்கிறீர்கள் அல்லவா? அதனால மகிழ்ச்சியே என்று தீர்ப்பு கூறுவீங்கள் என்று நம்புகிறேன் நடுவர் அவர்களே. நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா, நன்றி, வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப அழகா அந்த 3 திருமணங்கள், ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின்ஸ்ல அந்த உள்ளார்ந்த அர்த்தத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாவே திருமண நிகழ்வு எவ்வளவு முக்கியம், திருமண வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா புரியும். அம்மா அழகான விளக்கம் கொடுத்தாங்க. கண்டிப்பா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அம்மா நிறைவு செய்திருக்காங்க. இப்போ நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடிய, அதாவது தீர்வு சொல்லக்கூடிய கட்டத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? இப்போ சேட் பாக்ஸ்ல நீங்க போட்டதை வச்சு நான் தீர்ப்பு சொல்ல போறேன். 6 ஆசிரியருமே அவங்கவுங்க அன்னைக்கு வலுவான பாயிண்ட கொடுத்துருக்காங்க இல்லையா? திருமண நிகழ்வுல நிறைய மன அழுத்தம் இருக்குங்க. கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கிறேன். நிறைய பதட்டம் இருக்கு, பயம் இருக்கு, இனம் புரியாத கவலை இருக்கு. ஏசி ஹால்ல தான் கல்யாணம் நடக்குது. ஆனா பொண்ணுக்கு, மாப்பிள்ளைக்கு, சம்மந்தி வீட்டாரு, சொந்தக்காரவங்களுக்கு எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கு. வெளியில ரொம்ப கூலா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் இருக்கு. பையன் பாருங்களேன், அவன் பாட்டுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ஒரு போஸ்டிங் போட்டிருப்பான் காலேஜ் படிக்கிறப்ப. அதை அந்த கூட்டத்துல உள்ளவங்க செல்போன் எடுத்து பார்த்து, இந்த பாரு இந்த பையன் இந்த பொண்ணோட இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு புரளியை கிளப்புவாங்க. இந்த பொண்ணுக்கு பாய் பெஸ்டின்னு ஒரு பையன் இருப்பான். கிண்டர் கார்டன்ல இருந்து ஃப்ரெண்டா இருப்பான். எந்த ஒரு தவறான எண்ணமும் இல்லாம பழகிருப்பாங்க. அந்த பையன் கிட்டேயே நின்று ஒரு குழந்தை மாதிரி அந்த புடவையை சரி பண்றது, குங்குமத்தை துடைக்கிறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இதை பார்க்கக்கூடிய பெரியவர்களுக்கு, 3வது மனுஷாளுக்கு எப்படி தோணும்? என்ன இந்த பையன் இப்படி பொண்ணுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க முறைப்பாங்க, தவறா பேசுவாங்க. இப்படி கல்யாணத்துல பல வதந்திகள் கலப்போம். தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பயம், பதட்டம். எந்த நேரத்துல
வடிவேல் ஜோக்கு மாதிரி சொம்புக்காக கல்யாணத்தை நிறுத்தின மாதிரி எப்போ யாரால பிரச்சனை வருமோ அப்போ கண்டிப்பா மன அழுத்தம் இருக்கதான் செய்யும். இது உண்மைதான். இதை நம்ம மாத்திலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஆனால் இதையும் தாண்டி இறைவன் மீது பாரத்தை போட்டு கல்யாணம் நடத்துறாங்க. தாலி கட்டின பிறகு ஒரு பெருமூச்சு விடுவாங்க பாருங்க, அந்த அப்பாவும் அம்மாவும், அப்பாடா அப்படின்னு. அப்போ விழி ஓரத்துல ஒரு ஆனந்த கண்ணீர் இல்லையா? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, என் பையனுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு என் குழந்தைங்க போறாங்க. அப்போ ஒரு ப்ரமோஷன், அதுதானங்க சந்தோஷம், அதுதான மன மகிழ்ச்சி. திருமண நிகழ்வுகள்ல நிறைய அழுத்தங்கள் இருந்தாலும் திருமண நிகழ்வுகள் கடைசியாக நமக்கு தருவது மன மகிழ்ச்சியே, மன மகிழ்ச்சியே அப்படின்னு நான் தீர்ப்பு சொல்றேன். அது மட்டும் இல்ல, வேதாத்திரிய திருமணம் நம்ம அம்மா சொன்னாங்க. நம்ம இறையாசிரியர் இறைமதன் ஐயாவும் நம்ம லதா அம்மாவும் வேதாத்திரிய திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. வேதாத்திரிய திருமணம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ளை ஊர்வலம் இருக்காது, கல்யாணம் ஒரே நாள் தான். கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணு வீட்டுல 50 பேர், மாப்பிள்ளை வீட்டுல 50 பேர், முக்கியமானவங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒண்ணு கூடி பேராசிரியர்கள் பேசி வாழ்த்தி தத்துவங்களை சொல்லி அப்பா அம்மாவே தாலி எடுத்து கொடுத்து கட்டுவாங்க. இயற்கை உணவு, இப்ப மில்லட்ஸ்ல செஞ்ச உணவு அங்க பரிமாறப்படும். அன்போடு கருணையோடு அப்படியே அந்த இடமே எப்படி இருக்கும், பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கும். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்கிற அந்த வாழ்த்துக்களோட அந்த திருமணம் நடக்கும். திருமணத்தின் உண்மையான அர்த்தம் என்ன? நம்ம சந்தோஷமா வாழணும், நம்ம கர்ம வினைகளை போக்கிக் கொள்வதற்காக தான் நாம இப்பிறவி எடுத்திருக்கோம். அப்போ இந்த அருட்காப்பு போடுவாங்க, வாழ்த்துவாங்க. இந்த வாழ்த்து இப்ப நம்ம ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் கிடைச்ச மாதிரி வாழ்நாள் முழுவதும் அவங்க இந்த ஆன்மீக பயணத்தை தொடர்றதுக்கு அது அருட்காப்பா அமையுது. ஸோ எல்லாரும் மன அழுத்தத்தை தவிர்க்கணும்னா வேதாத்திரிய திருமணம் பண்ணுங்க. முடியாதவர்கள் சிம்பிளாவது கல்யாணம் பண்ணுங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கடன் வாங்காம திருமணம் பண்ணுங்க. நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ். நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. பிறர் மன தூண்டுதலுக்கோ ஆசைக்கோ அடிப்பணியாம மனசை திடமா வச்சுக்கிட்டு தெளிவா வச்சுக்கிட்டு 2 குடும்பமும் சேர்ந்து பேசி உண்மையை சொல்லி திருமணம் செய்யுங்க. அந்த திருமணம் கண்டிப்பா சந்தோஷமா ரொம்ப ஜாலியா இருக்கும். திருமணம் அப்படிங்கிறதே சந்தோஷத்துக்காக பண்றதுதான். அந்த நிகழ்வுகளும் நல்ல சந்தோஷமா தான் அமையுது என்று கூறி, இந்த ஜூம் இணைப்பில் இவ்வளவு பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். நம்ம ஜூம்ல 4 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நிகழ்வுகள் நடக்குது. மலையப்பாளையத்திலையும் நேரடி வகுப்பு நடக்குது. மனம் அழுத்தம் உள்ள அன்பர்கள் அங்க போய் பயிற்சி பெற்று உங்கள் மனதை வளமாக வைத்துக் கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடியேன் பிருந்தா சிவா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அவங்கள ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லலாமா? இன்றைய பண்ண சொல்லலாமா? பிருந்தாமா, யாரெல்லாம் மன மகிழ்ச்சின்னு சொல்றீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மன மகிழ்ச்சி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சிவஸ்ரீ அம்மா, அழுத்தம்னு பேசினாலும் நீங்களும் பண்ணலாம். சொல்லுங்க. நம்ம ஐயா மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சின்னு தான் சொல்லுவாங்க. நாமெல்லாம் பாசிட்டிவ் வைப்ஸோடய தான் இருக்க போறோம். வாழ்க வளமுடன் அன்பர்களே. திருமண நிகழ்வுதாமா இன்னைக்கு அழுத்தத்தை கொடுக்குது. திருமணம் மகிழ்ச்சியை தான் கொடுக்குது. ஒரு திருமணம் மியூசிக் கேட்டாலே எல்லாரும் அப்படியே இன்றைய திருமண நிகழ்வு வச்சிருக்கிறது இன்றைய கால திருமணத்தின் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் தான் ஒரு